வணக்கம் நேயர்களே, இது +2விற்கு பிறகு என்ன படிக்கலாம், எங்கே படிக்கலாம் சிறப்பு தொகுப்பு. அண்ட் இன்றைக்கி நாம் ஒரு முக்கியமான எக்ஸாம் பற்றி நிறைய பேச இருக்கிறோம். அது என்ன எக்ஸாம்னா நீட்டுனாலே சர்ச்சைனா நீட்டுன்னு ஒரு பக்கம் செய்திகளில் ஓட்டிகிட்டு தான் இருக்குது. ஆனால் அதை நம்ம மறுக்க முடியாத ஒரு யதார்த்தம் அப்படின்றதையும் நம்ம இங்கே புரிஞ்சுக்கணும். ஸோ சர்ச்சை இருக்கோ இல்லையோ, எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிறதும் அவசியம், இந்த எக்ஸாம் எழுதுறதும் அவசியம். நமக்கான சீட்டை நம்ம உறுதி பண்ணுறதுக்கான முழு தயாரிப்பும் நம்ம கிட்ட இருந்து, நம்ம மாணவர்கள் கிட்ட இருந்து வாங்குறதும் அவசியமாகுது. ஸோ இந்த இடத்துல நமக்கு ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ், முறையான வழிகாட்டுதலும் தேவைப்படுது இல்லையா? அதை சில அகாடமிஸ் ஒரு டபுள் மடங்கு எஃபர்ட்டோடையே செஞ்சு காட்டிகிட்டு இருக்காங்க. அதில் ஒரு அகாடமி தான் ஸ்பைரோ அகாடமி. ஸ்பைரோ பிரைம் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட்ஸ் இந்த நிறுவனத்துடைய நிர்வாக இயக்குனர் திரு எஸ்.எம். உதயகுமார் அவர்கள் நம்மோடு இன்னைக்கு இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட நிறைய சந்தேகங்களுக்கு பதிலை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் திரு உதயகுமார், தந்தி டிவியோடு இணைஞ்சதுக்கு மிக்க நன்றி. வணக்கம் பார்த்திபன். வணக்கம் திரு உதயகுமார், இப்போ நீட் அப்படின்னாலே ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இந்த சர்ச்சைன்ற ஒரு விஷயத்தை நம்ம ஒதுக்கி பார்க்கவே முடியாத ஒரு சூழலில் இருக்கும். அதுவும் இந்த வருஷம் டபுள் மடங்கு சர்ச்சை, டபுள் எக்ஸாம் டபுள் சர்ச்சைன்னு போயிட்டு இருந்தது. இது ஜென்ரலாகவே இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மாணவர்களுடைய மன ஓட்டத்து மேலே எந்த அளவுக்கு தாக்கம் ஏற்படுத்தியிருக்கு நீங்கள் பார்க்குற வரைக்கும்? நிறைய தாக்கம் ஏற்படுத்தியிருக்கு. நீட் 2026 எக்ஸாம் ஜெனரலா நீட் 2025 ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திச்சு. பேப்பர் ரொம்ப டஃப். நீட் 2024ல இருந்தே இந்த ப்ராப்ளம் இருக்கு. நீட் 2024 வரைக்கும் நீட் ஒரு ஸ்மூத்தா எக்ஸிகியூஷனா போயிட்டு இருந்துச்சு. பட் நீட் 2024ல பேப்பர் அகைன் லீக், அகைன் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிட்டு ஏகப்பட்ட ப்ராப்ளம். அதுக்கப்புறம் 700க்கு மேல ஒரு 70 பேர், அப்புறம் கடைசியா 17 பேரா மாத்தினாங்க. அங்க இருந்து ஆரம்பிச்ச விஷயம் அது ஆக்சுவலா. ஸோ அதுக்கப்புறம் நீட் 2025 என்ன பண்ணாங்கன்னா, நீட் 2024 பேப்பர் ரொம்ப ஈஸியா இருந்துச்சு, ஏகப்பட்ட ஸ்கோர் வந்துச்சு. 25ல பிசிக்ஸ் இது வரைக்கும் ஜெஇ அட்வான்ஸ் லெவலுக்கு விட ஒரு டஃபான பேப்பர் கொடுக்கும்போது நிறைய மாணவர்கள் நீட்டை நோக்கி இந்த வருடம் இந்த அகாடமிக் இயர் 2026 வர்றதே குறைஞ்சதா இருந்துச்சு. மறுபடியும் 2026ல எகைன் மறுபடியும் ஒரு சர்ச்சை நீங்க சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம் நடந்து அது பேப்பர் ஈஸியா இருந்து அதுக்கப்புறம் பேப்பர் லீக் ஆகி அது மறுபடியும் ரீநீட் எக்ஸாம் ஜூன் 21 நடக்கும்போது நிறைய மாணவர்களோட மனநிலைமை ரொம்பவே பாதிச்சிருக்கு. அதுல இன்னுமே மீண்டு வரலன்னு தான் சொல்லலாம். பட் இருந்தாலும் இது ஒரு இந்திய அளவில் ஒரு தகுதி தேர்வு. இது நீட்டுங்கிறது தேர்ச்சி மட்டுமல்ல, தகுதிக்கான ஒரு தேர்வுமே கூட. அப்ப எல்லாத்துக்கும் இருக்கும்போது அதை மீண்டும் மாணவர்கள் அதிலிருந்து மீண்டு எழுந்து மறுபடியும் நம்பிக்கையோட வர்றதுதான் ஒரு சரியான விஷயமா இருக்குன்னு நினைக்கிறேன். பட் இது மூலமா நான் பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணக்கூடிய இந்திய அரசாங்கம் மற்றும் நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சிக்கும் கோரிக்கை என்னன்னா, தயவு செஞ்சு மாணவர்கள் இந்த அளவுக்கு சஃபர் பண்ணாதீங்க. பெற்றோர்களும் ரொம்பவே மனவழியா இந்த ஒரு படிப்புக்காக பல வருடங்கள் கனவுகளோட வெயிட் பண்றாங்க. சின்ன வயசுல பிறக்கும் போதே எம்பிபிஎஸ் படிக்க வைக்கணும் எண்ணத்தோட இருக்கக்கூடிய பெற்றோர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அப்படி கனவோட பல வருடங்கள்ல ஒரு நல்ல ஸ்கூலுக்காக ஃபேமிலியை ஷிஃப்ட் ஆகிற பேரண்ட்ஸ் இருக்காங்க, நல்ல ஸ்கூல்ல மூடி கொண்டு போய் போடுற பேரண்ட்ஸ் இருக்காங்க, நீட்டு ஜெயிக்கிறதுக்காக வெளியூர்ல இருந்து வெளி மாநிலத்துல படிக்கக்கூடிய பேரண்ட்ஸ் இருக்காங்க. எப்படிலாம் இருக்கும்போது இந்த மாதிரி அவங்க ஒரு பல வருடமா வெயிட் பண்ண ஒரு விஷயம் சரியா நடக்காத முறையில அவங்க மனம் ரொம்ப நுழைஞ்சு போறது உண்மையா தான் இருக்கு. சில மாணவர்கள் தவறான முடிவுகள் எடுக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் இல்லாம வரும் வருடங்கள்ல சரியான முடிவை ஒரு ஸ்டூடெண்ட் கூட பாதிக்காத அளவுக்கு இந்த இந்திய அரசாங்கம் எடுக்கணுங்கிறது என்னோட தாழ்மையான வேண்டுகோள் ஆக்சுவலா. ரைட். பிஃபோர் கெட்டிங் இன் டு த ஒரு கோர் டாபிக்ல நம்ம போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாழ்த்துக்கள். 10 வருடங்களை வெற்றிகரமாக முடிச்சிருக்கீங்க இந்த ஸ்பைரோ அகாடமி அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு. இதில் நீங்கள் ஒரு 10 செட் ஆஃப் மாணவர்களை பார்த்துட்டீங்க இப்போது. ஆனால் 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாணவர்களுக்கும் இப்போ இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் ஒரு வெளியிலேருந்து பார்க்கக்கூடிய எங்களோட பார்வையே நிறைய மாறி இருக்கு. எந்த அளவுக்கு மாறி இருக்காங்கன்னு தெரியுது. அவங்க ஒரு எஜுகேட்டராக நீங்கள் அப்சர்வ் பண்ணுற விஷயங்கள் என்ன? இந்த ஒரு டிகேட்ல மாணவர்களிடையே நடந்திருக்கக்கூடிய மாற்றங்கள் என்ன? டிகேட்ங்கிறது போது இப்போ நீங்க 2026 2016 ஒரு டிகேட். இந்த டிகேட்ல 2016 19 20 வரைக்கும் ஒரு பாட்டா எடுத்துக்கலாம். இந்த கோவிட் சிச்சுவேஷனுக்கு அப்புறம் ஒரு பாட்டா எடுத்துக்கலாம் ஆக்சுவலா. ஓகே. ஸோ டோட்டலி இந்த 4 வருடங்கள் எக்ஸப்ஷனல் சேஞ்சஸ் நான் பாக்குறேன் ஆக்சுவலா. லாட் ஆஃப் சேஞ்சஸ். எனக்கே ஆச்சரியமா இருக்கு. நான் இவ்வளவு ஆல்மோஸ்ட் லாஸ்ட் 11 இப்போ 10th அகாடமி முடிஞ்சு 11th அகாடமி போறோம். ஆல்மோஸ்ட் ஒரு 3700 மாணவர்களை நம்ம கவர்மெண்ட் காலேஜ், மெடிக்கல் காலேஜ், நம்ம இந்தியா ஃபுல்லாவே மாணவர்கள் படிச்சுட்டு இருக்காங்க. பட் லாஸ்ட் 2-3-4 இயர்ஸா வரக்கூடிய மாணவர்கள் நிறையவே சேலஞ்சா இருக்காங்க. அவங்களுக்கு அவங்களோட இன்னைக்கு ஒரு மைண்ட் கண்டிஷன், அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன், அவங்களோட வே ஆஃப் பார்ட்டிசிபேஷன், இன்வால்வ்மெண்ட், டிசிப்ளின் எல்லாத்துமே ஐ ஃபீல் லிட்டில் சேலஞ்ச் இன் இனிஷியல் இயர்ஸ். லாஸ்ட் 2 இயர்ஸ்க்கு முன்னாடி கொஞ்சம் சேலஞ்சா ஃபீல் பண்ணேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு அது மாதிரி நான் அடாப்ட் ஆகிட்டு வரேன்.
இவங்க இப்ப இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் நிறைய அந்த ரீல்ஸ் ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்து கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கும்னு நினைக்கிறாங்க. எல்லாமே ரொம்ப பொறுமை கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். பட் அதே மாதிரி ஹைலி நாலேஜபிளா இருக்காங்க. ஆக்சுவலா ஹைலி நாலேஜபிளா இருக்காங்க. நல்ல ஒரு ஃபாஸ்ட்டும் இருக்கு ஆக்சுவலா. கொஞ்சம் ஆனா வந்து வெற்றிக்கெல்லாம் வந்து சம்டைம் வந்து ஒரு நீட் மாதிரி தேர்வுக்கெல்லாம் வந்து அந்த ஃபாஸ்ட்டை விட கொஞ்சம் பொறுமையும் கன்சிஸ்டன்சியும் கண்டினியூஸும் வேணும். அதை நம்ம வந்து கொஞ்சம் அவங்க லெவலுக்கு போய் இப்போ முன்ன விட இப்போ அதிகமான மோட்டிவேஷனும் முன்ன விட அதிகமா பொறுமையா எடுத்து சொல்லக்கூடிய லெவலுக்கு கொஞ்சம் நம்ம அவங்க கிட்ட நம்ம புஷ் பண்ணா கூட அதை அவங்க ஏத்துக்கிற மனநிலைமையில இல்லை. அதான் பைரவும் நானும் அந்த மைண்ட் செட் தான். நிறைய முன்ன பேரண்ட்ஸோட வந்து இவ்வளவு அட்டாச்மெண்ட் இருக்க மாட்டாங்க. ஆஃப்டர் கோவிட்க்கு அப்புறம் வீட்லயே ஒரு 2 வருஷம் இருந்ததுனால நிறைய குழந்தைங்களால பேரண்ட்ஸ் விட்டு இருக்க முடியல. அவங்க நல்ல கோச்சிங் வந்து நல்ல ஒரு ரெசிடென்சியல் கேம்பஸ் பயிலுமா நிறைய இன்ஸ்டியூட் இருந்து கிடைச்சாலுமே கூட அவங்களோட மெயின் நோக்கம் வந்து வீட்டிலேயே இருக்கணுங்கிறது தான் இருக்கு. பெற்றோர்களும் ரொம்ப அட்டாச்மெண்ட் அதிகமா இருக்கு முன்னத்தை விட. இப்போ போன் அடிக்ஷன், போனை விட்டு அவங்களால இருக்க முடியல. போன் இல்லைன்னா அவங்களால வந்து எதை வேணாலும் விட்டுட்டு இருப்பாங்க, போனை விட்டு அவங்களால இருக்க முடியல. அதே மாதிரி இங்க வரும்போது வந்து பாத்தீங்கன்னா கைண்ட் ஆஃப் அந்த நேச்சுரல் டிசிப்ளின்ங்கிறது கொஞ்சம் லாகிங்கா இருக்கு. இதெல்லாம் சொல்லி கொடுத்து வர்றது வந்து எங்க மாதிரி இன்ஸ்டியூட் கொஞ்சம் சேலஞ்சா இருக்குங்க பாத்துக்கலாம் ஆக்சுவலா. ரைட். திரு உதயகுமார், இப்போ நீட் அப்படின்ற ஒரு போட்டி தேர்வு இது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இதை நான் ஸ்கூலில் படித்ததை வச்சு என்னால் இந்த எக்ஸாமை எழுத முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க. அப்படி நினைக்கிறதுல இருந்து இந்த அகாடமி அப்படின்ற ஒரு விஷயம் எதுக்கு, எந்த விதத்தில் அது வந்து ப்ரிப்பேர் பண்ணுது மாணவர்களை? செல்ஃப் ஸ்டடியிலேருந்து இந்த கோச்சிங் சென்டர்ஸ்ன்றது எந்த விதத்தில் மாறுபடுது? அதுலேயுமே ஆன்லைன் எஜுகேஷனும் இருக்குது, ஆஃப்லைனாக நேரடியாக கிளாஸ் எஜுகேஷனும் இருக்குது, கிளாஸ்க்கு வந்து படிக்கிறதும் இருக்குது. இந்த 3 விஷயங்கள்லையும் எதெல்லாம் அதுக்கு ப்ரோஸ், எதெல்லாம் கான்ஸ், இதை விளக்கமாக சொல்ல முடியுமா? கண்டிப்பா. இது வந்து ரூட் காஸ் வந்து நீங்க பேசிக் எஜுகேஷன் வந்து வரணும். அது வந்து இந்தியன் எஜுகேஷன்ஸ்லயே வந்து சென்ட்ரல் போர்டுன்னு ஒன்று, ஐ மீன் மத்திய வரிசைக்கு கீழே ஒரு கல்வி திட்டம் ஒன்று, மாநில வரிசை கல்வி திட்டம் 2ஆ பிரிஞ்சிருக்கு. அப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷனே டிஃப்ரெண்டா இருக்கு. ஸ்டேட் போர்டு லெவல்ஸோட ஸ்டேட் போர்டு சிலபஸை படிக்கிறாங்க. பட் நீட்டுக்கிற மாதிரி எக்ஸாம் வந்து நேஷனல் லெவலில் கண்டக்ட் பண்றாங்க. அப்போ சிலபஸ் டிஃபர் ஆகுது. ஸோ என்சிஆர்டி வந்து சிபிஎஸ்சி என்சிஆர்டி சிலபஸ் அதை சிபிஎஸ்சி ஃபாலோ பண்றாங்க. நிறைய ஸ்டேட் போர்ட்ஸ் ஃபாலோ பண்றாங்க. பட் தமிழ்நாடு வந்து என்னன்னா தமிழ்நாடோட அவங்க ஓன் சிலபஸ், அதாவது என்சிஆர்டியோட கொஞ்சம் அட்வான்ஸ் சிலபஸ் ஃபாலோ பண்றாங்க. இப்போ சிலபஸ்ல ஸ்டேட் போர்டு, மெட்ரிக், கவர்மெண்ட் ஸ்கூல், சிபிஎஸ்சி, ஐஜிஎஸ்சி, ஐசிஎஸ்சி ஏகப்பட்ட சிலபஸ் இருக்கு ஆக்சுவலா. அப்படி இருக்கும்போது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எஜுகேஷனுக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலரா அவங்க அல்டிமேட் டைம் +2 முடிக்கும்போது ப்ரொஃபஷனல் கோர்ஸ்ல போய் செட்டில் ஆகணும். சில பேர் வந்து எனக்கு இன்ஜினியரிங் காலேஜ் போய் போனா போதும், அண்ணா யூனிவர்சிட்டி காலேஜ் போனா போகுங்கிற ஒரு எய்ம் போறாங்க. சில பேர் ஐஐடி போகணும் ஒரு எய்ம் இருக்கு. சில பேருக்கு எம்பிபிஎஸ் போகணும் ஒரு எய்ம் இருக்கு. இது மாதிரி நிறைய கோர்சஸ் இருக்கு. பட் நம்ம தமிழ்நாடு எஜுகேஷன் சிஸ்டம் நமக்கு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. பட் அது வந்து ஐஐடி போகணும் அல்லது ஒரு எய்ம் ஜிப்மர் மாதிரி காலேஜஸ் போகும்போது அதுக்கு வரக்கூடிய அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம முன்ன வந்து எய்ம்ஸுக்கு தனியா இருந்தது, ஜிப்மர் தனியா இருந்துச்சு. இப்ப எல்லாத்தையும் ஒன்னாவே வந்து நீட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. அந்த நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ற அளவுக்கு அந்த சிஸ்டம் இல்லை அப்படிங்கறதுனால தான் வந்து இந்த கேப் இருக்கதா நான் ஃபீல் பண்றேன். ஸோ அந்த கேப்பை ஃபில் பண்றதுக்கு ஒரு பிரிட்ஜ் தேவைப்படுது. அந்த பிரிட்ஜ் தான் இந்த கோச்சிங் சென்டர்ஸ். நான் என்னோட ஒப்பீனியன், கோச்சிங் சென்டர்ஸ் தான் பண்ண முடியுமான்னு கேட்டா அப்படி இல்லை. அது வந்து ஸ்கூல் சிஸ்டத்திலேயே பண்ண முடியும். பட் ஸ்கூல் சிஸ்டத்திலயும் வந்து பேரண்ட்ஸ்க்கு வந்து நிறைய எக்ஸ்பெக்டேஷன். அவங்க போர்டுலயும் நல்லா ஸ்கோர் பண்ணணும். ஒரு பேக்கப், ஒரு வேளை நீட்டு ஜெயில பர்ஃபார்ம் பண்ண முடியலன்னா அவங்களால வந்து போர்டு வச்சு போகணும். ஆனா பேரண்ட்ஸ் வந்து ஒரு டிட்டர்மினேஷன்ல இருக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா ஆப்ஷன்ஸ் நிறைய வச்சுக்கிறாங்க. எம்பிபிஎஸ்ஸே வராங்கன்னா ஃபர்ஸ்ட் வரும்போது நீட் 720 மார்க் எய்ம் பண்ணி ஒரு கவர்மெண்ட் காலேஜ் போகணும் ஒரு எய்மோட வரதில்லை. ஓகே பார்ப்போம், படிக்கட்டும், மார்க் நல்லா வந்தா கவர்மெண்ட் காலேஜ், கொஞ்சம் கம்மியா வந்தா பிரைவேட் காலேஜ்ல செல்ஃப் ஃபினான்ஸ், அதை விட கம்மியா வந்தா மேனேஜ்மெண்ட் கோட்டா, இல்லைன்னா டீம்டு யூனிவர்சிட்டி, இல்லைன்னா ஃபாரின்ல இருக்கக்கூடிய மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ், இல்லைன்னா வேற காலேஜ், பிடிஎஸ், இப்படி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு அவங்களுக்கு. ஸோ அப்போ என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் அவங்க வந்து போர்டு மார்க்கை ப்ரிஃபர் பண்றாங்க. ஸோ அதனால தான் என்ன ஆயிடுதுன்னா லேட்டர் டைம் இன்னும் ஒரு வருஷம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம நீட்டாக பண்ணி அதுக்கு ட்ரை பண்ணிக்கலாங்கிற என்ன இருக்கிறதுனால இந்த கோச்சிங் சென்டர்ஸ் அங்கே, ஏன்னா ஸ்கூலோட அந்த எஜுகேஷன் சிஸ்டம் +2 முடிஞ்சிருது. ஏன்னா அகாடமிக் கரிக்குலம் முடியும் +2 வரைக்கும் தான் ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷன் பண்ண முடியும். +2க்கு மேலே வந்து அவங்களுக்கு தேவைன்னா அவங்க தனியாக தான் வந்து ஒரு ப்ரைவேட் கோச்சிங் சென்டர் தான் அப்ரோச் பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால தான் இந்த ஒரு விஷயம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதனாலதான் வந்து இன்னைக்கு கோச்சிங் சென்டர்ஸ்லயே வந்து இப்போ நம்ம ஸ்பைரோலாம் கோச்சிங் சென்டர்ஸ் ஆரம்பிக்கிறது மிக முக்கியமான காரணம் 2017 ஜிப்மர், எய்ம்ஸ் இந்த மாதிரி காலேஜஸ்லாம் வந்து ஆல்மோஸ்ட் ஐம் அப்சர்விங் ஃபார் பாஸ்ட் 15-20 இயர்ஸ். பட் தமிழ்நாட்டில் வந்து நீட் 2016 முடிஞ்சு 17 வரும்போது ஃபர்ஸ்ட் நம்ம தமிழ்நாட்டில் ஒரு மாணவர்கள் ரொம்பவே லேகிங்காக இருந்தாங்க. நேஷனல் லெவல் கோச்சிங் நார்த் இந்தியாவில் எக்ஸப்ஷனலி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆந்திராவில் ஒரு 10 குழந்தை 4 குழந்தை வந்து ஜேஇக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ நம்ம குழந்தைகளையும்
நல்லா அந்த அளவுக்கு காம்படிட்டிவ் இந்தியா லெவல் ஏன் நம்ம வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே சுருங்கணும், இந்தியா லெவலுக்கு போகணும், அந்த ஒரு எண்ணம் ஒரு எஜுகேஷன் தான் இருந்ததுனால அன்னைக்கு அதை ஆரம்பிச்சு இது வரைக்கும் ஒரு 15 ஸ்டூடெண்ட்ஸ் எய்ம்ஸ்லையும் ஒரு 14 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து திக்மரம் இந்த 10 இயர்ஸா உருவாக்கியிருக்கோம். அது ஒரு 3700க்கு மேற்பட்ட மாணவர்களை இந்தியா ஃபுல்லா நம்ம வந்து நிறைய காலேஜில் வந்து நம்ம மாணவர்கள் படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அது அது ஒரு நோக்கமா இந்த மாதிரி நம்ம நிறைய மாணவர்கள் தமிழ்நாடு மாணவர்கள் இந்திய லெவலில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கிற நல்ல எண்ணத்தோட ஆரம்பிக்கப்பட்ட கோச்சிங் இன்ஸ்டியூட் தான் ஸ்பைரோ ஆக்சுவலா. ரைட். ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸாம் அப்படின்னும் போது மாணவர்கள் மேலே எப்பயுமே ஒரு அழுத்தம் இருக்க தான் செய்யுது. அதில் இன்னொரு அழுத்தம் என்னென்னா, நமக்கு அகாடமி தான் போகிறோம் அப்படின்னும் போது எந்த அகாடமியை சூஸ் பண்ணுறது அப்படின்ற ஒரு குழப்பமும் மாணவர்கள் மத்தியில் இருக்க தான் செய்யுது. ஸோ இந்த ஆப்ஷன்ஸில் நான் ஏன் ஸ்பைரோ அகாடமியை நான் சூஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு மாணவர் கேட்டால் நீங்கள் என்ன பதில் சொல்வீங்க? நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்ட் அண்ட் கண்டினியூஸ் ரெண்டுமே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோச்சிங் இன்ஸ்டியூட்ஸில் 3 டைப் ரெண்டா பார்த்துக்கலாம், ஆஃப்லைன் ஆன்லைன். ஆஃப்லைன்ல அதாவது டைரக்டா போய் கொடுக்கக்கூடிய கோச்சிங் இன்ஸ்டியூட்ஸ்ல நம்ம வந்து 2 டைப். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரெசிடென்சியல் கேம்பஸ் ஸ்பைரோ மாதிரி, இன்னொன்று டே ஸ்காலர் வீட்டில இருந்தே போய் படிக்கிற மாதிரி கேம்பஸ். இந்த ரெசிடென்சியல் கேம்பஸ்ல இருக்கக்கூடிய இன்ஸ்டியூட்ல இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா, சில இன்ஸ்டியூட் ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் ஒரு 5000 பேர் 7000 பேர் எடுத்துக்கிட்டு அதுல தரவரிசை பிரித்து நல்லா படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் தனி கவனம் செலுத்தி அவங்கள மட்டும் படிக்க வச்சுட்டு பேலன்ஸ் அதில் ஒரு 1000 பேர் வெற்றி அடைய வச்சுட்டு பேலன்ஸ் சொல்றதுக்கு ஃபோக்கஸ் பண்ணாம விடும்போது அந்த அழுத்தத்தில் ப்ரெஷர்ல மற்ற மாணவர்கள் பர்ஃபார்ம் பண்ண முடியாம போயிடுது. இன்னொரு பக்கம் சில இன்ஸ்டியூட்ஸ் ஸ்காலர்ஷிப் மாதிரி நிறைய ஃபீஸ் ஃப்ரீயா கொடுத்து ஒரு நார்மலான இப்போ நான் ஃபர்ஸ்ட் சொன்ன இன்ஸ்டியூட் வந்து நல்ல கோச்சிங் கொடுக்குறாங்க, பட் ஒன்லி தேர் ஃபோக்கஸிங் ஆன் டாப் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னொரு பக்கம் நார்மலா வந்து குவாலிட்டி இல்லாத ஃபேக்கல்டிஸ் வச்சுக்கிட்டு ஜஸ்ட் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்காலர்ஷிப் ஃப்ரீ கொடுத்து ரெக்ரூட் பண்ணி அவங்களுக்கு வந்து அந்த அவங்க மாணவர்கள் அவங்களா தான் படிக்கிறாங்க. கோச்சிங் சைட்ல இருந்து இன்ஸ்டியூட் சைட்ல இருந்து பெரிய எஃபர்ட்ஸ் இருக்குதுல. பட் ஸ்பைரோ என்ன பண்றோம்னா, இங்க படிக்கக்கூடிய ஒவ்வொரு மாணவனுக்கும் தனிப்பட்ட கவனம் செலுத்தணும். ஏன்னா வந்து இந்த கனவுங்கிறது எல்லாத்துக்கும் தான் வேணும். நல்லா படிக்கிறவனுக்கு, பணம் இருக்கிறவங்க இல்லாதவங்க எல்லாம் பிரிச்சு பார்க்க முடியாது. ஆல்ரெடி ஒரு பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி லேகாவோ இல்ல அவங்க மெட்ரிகுலேஷன் படிச்சு வந்திருந்தாவோ கவர்மெண்ட் ஸ்கூல் படிச்சு வந்திருந்தாவோ அவங்களுக்கு நம்ம எடுத்து அவங்க குடும்பத்துல ஒரு ஆள், அவங்க குடும்பம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விவசாய குடும்பமா இருக்கலாம், இல்ல ஒரு அரசாங்க கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கலாம், இல்ல ஒரு கூலி தொழிலாளியா இருக்கலாம். ஏதோ ஒரு இதுல இருக்கும்போது அந்த குடும்பத்துல நான் என்ன பாக்குறேன், அந்த ஒரு மாணவனோட வெற்றி அந்த அடுத்த 2-3 ஜெனரேஷனுக்கான வெற்றியா பார்க்கணும். அந்த அக்கறையில அந்த குழந்தைக்கு என்ன தேவையோ அது இண்டிவிஜுவல் அட்டென்ஷன். ஏன்னா வந்து கூட்டமா இருக்கும்போது வந்து ஒருத்தருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும். கூட்டமா இருக்கும்போது ஸ்பெஷலா ஒரு 40 ஸ்டூடெண்ட்ஸ் புரிஞ்சா ஜெயிச்சா போதுங்கிற விஷயம் இல்லை. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் தனிப்பட்ட அக்கறை. ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேனிக், படிப்பு பார்த்து பயம் இருக்கும், ஹார்ட் ஒர்க் இருக்காது, டிசிப்ளின் பிரச்சனையா இருக்கும், இல்ல ஹோம் சிக்கா இருக்கும், பிசிக்ஸ் வராது, கெமிஸ்ட்ரி வராது, பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கான்செப்ட் புரியும், ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியாது. பட் இதை ஓவர் கம் பண்ணி இருக்கக்கூடிய வருவரும் படிக்கக்கூடிய 600-700 மாணவர்களே ஒவ்வொரு மாணவர்களையும் தனிப்பட்ட முறையில தெரிஞ்சுக்கிட்டு கவனம் செலுத்தி அவங்கள சப்போர்ட் பண்ணி அவங்க பேரண்ட்ஸோட இன்டராக்ட் பண்ணி அவங்களுக்கு நம்பிக்கை கொடுத்து இது தோல்வி இல்லை, இது வந்து இன்னும் முடியும், இன்னும் அவங்களோட மேக்ஸிமம் கடைசி நாள் வரைக்கும் அந்த எக்ஸாமே ஃபர்ஸ்ட் சண்டே நடக்கும் வருஷம் அது ஒவ்வொரு நாளும் போராட வைக்கக்கூடிய அந்த மன வலிமையையும் நம்பிக்கையும் கண்டினியூஸா நானும் என் டீமும் கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஆல்மோஸ்ட் என்னோட பிரசன்ஸ் ஆஃப் த கேம்பஸ் மார்னிங் 6 to 11 ஆல்மோஸ்ட் ஆல் 7 days ஆஃப் வீக், ஆல் 30 days ஆஃப் த மந்த். ஆக்சுவலா அவங்களோட இருந்து அவங்க காலையில் எழுந்திரிக்கும் போது அவங்களோட இருந்து நைட்டு தூங்கும் போது அவங்களோட இருந்து பண்றதுனாலதான் இது நம்ம ஸ்பைரோ வந்து தனிப்பட்ட முறையில வந்து கம்மியான ஸ்டூடெண்ட்ஸை வச்சு வருஷம் படிக்கக்கூடிய மாணவர்கள்ல ஒரு 40-45% ஸ்டூடெண்ட்ஸை வெற்றி அடைய வைக்கணும். அதுக்கு வந்து இந்த தனிப்பட்ட கவனம் முக்கியம். இன்னொரு பக்கம் வந்து ஆன்லைன் கோச்சிங், நிறைய ஆன்லைன் கோச்சிங் இன்னைக்கு ஸ்டூடெண்ட் என்னன்னா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்டீங்க, இன்னைக்கு வந்து எப்படி ஸ்டூடெண்ட்ஸோட மைண்ட் செட் இருக்குன்னு ஈஸியா அக்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதை பேர் சில பேர் பிசினஸா மாத்துறாங்க. ஆன்லைன்ல யூடியூப்ல நிறைய பேர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல மெடிக்கல் படிச்சுட்டு எம்பிபிஎஸ் படிச்சுட்டு மாணவர்கள் பார்ட் டைமா யூடியூப்ல கிளாஸ் இருக்குது, அட்ராக்டிவ் கோச்சிங் டீச்சிங். இது காம்படிஷனுக்காக பேசலைங்க. உண்மையுமே ஸ்டூடெண்ட்ஸோட வேல்யூபிள் டைம் அது வேஸ்ட் ஆகுது. அதை பார்க்கும்போது கிளாஸ் புரியுற மாதிரி இருக்கும், பட் வைல்டு ப்ராக்டிஸ் டெஸ்ட் எழுதும் போது ஸ்கோர் வராது. 1-2 வருடங்களில் நிறைய மாணவர்கள் குறைஞ்ச ஃபீஸா இருந்தாலும் அங்கே வேஸ்ட் பண்ணிட்டு திருப்பி பணம் மட்டும் இல்லை வருடம் வீணா போயிடும். வாழ்க்கையே 1 வருடம் போது ஆவரேஜ் லைஃப் ஸ்பேன் வந்து 67 to 70 years இந்தியாவில் இருக்கும்போது அதில் 1-2 வருடங்கள்ல ஒரு சரியான கோச்சிங் இல்லாமல் வேஸ்ட் பண்ணும்போது அவங்க மறுபடியும் டைம் வேஸ்ட் பண்ணி ஸ்பைரோ மாதிரியான இன்ஸ்டியூட்டுக்கு வராங்க. ஸோ அவங்களையும் நான் முயற்சி எடுத்து போராட்ட குணத்தோட இந்த அப்போ அவுட் ஆஃப் 100% ஏன் உங்க இன்ஸ்டியூட் 40 நிறைய இன்ஸ்டியூட் 10-15% தான் கன்வர்ஷன், ஏன் 40% தான் வருதுன்னா முடிஞ்ச வரைக்கும் முயற்சி எடுக்கணும். சில குழந்தைகள் வந்து நம்ம முயற்சி எடுக்கும் போதே அதை உணர்ந்துக்கிறாங்க. சில குழந்தைகள் வந்து என்னதான் நம்ம சொன்னாலும் அந்த மெச்சூரிட்டி அந்த ஏஜுக்கான ஸ்டேஜில் இல்லாத போது
அவங்க அந்த மெச்சூரிட்டியை அவங்க வந்து அடிபட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி உணரும் போது அடுத்த வருஷம் தான் பாதிப்புகளா இருக்கு. கம்பேரிட்டிவ்லி ஸ்பைரோ மோர் கன்வர்ஷன் பிகாஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் அட்டென்ஷன். அதுதான் வந்து ஸ்பைரோவோட எந்த ஒரு இன்ஸ்டியூட் இல்லாத அளவுக்கு ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷன் நான் நினைக்கிறேன் ஆக்சுவலா. ரைட் மிஸ்டர் உதய், நீங்கள் இவ்வளோ விஷயங்கள் நிறைய விளக்கமாக சொன்னீங்க. அட் த எண்ட் ஆஃப் த டே பெற்றோருடைய கன்சர்ன் என்னென்னா இந்த அகாடமியோட ரிசல்ட் எப்படி வந்திருக்கு, உங்களோட சக்ஸஸ் ஸ்டோரி எப்படி இருக்குது அப்படின்றது தான். நம்ம அப்படியே பேரலாக பார்த்துட்ருக்கோம். திரு ராஜேஷ் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் 595 மதிப்பெண்கள் எடுத்திருக்காரு அப்படின்றத. ஸ்பைரோவோட இந்த ஆண்டு நீட் தேர்வு முடிவுகளின் சக்ஸஸ் ஸ்டோரி என்ன? இந்த வருடம் படித்த ஒரு 450 மாணவர்கள், ஒரு 220 to 230 ஸ்டூடெண்ட், 220 230 மாணவர்கள் கவர்மெண்ட் காலேஜும் பிரைவேட் காலேஜுக்கு செல்ஃப் கோட்டாவும் போவாங்கன்னு எதிர்பார்க்கிறேன். இந்த ராஜேஷ்ங்கிறவர் வந்து 595 இந்த கவர்மெண்ட் ஸ்கூல் அரசு பள்ளி 7.5 மாணவர்கள் இருக்காரு இல்லையா, அதுல மார்க் எடுத்திருக்காரு. அது இல்லாம 92.5 ரிசர்வேஷன்ல 650க்கு மேல 3 மாணவர்களும், 600க்கு மேல 14 மாணவரும், 500க்கு மேல 122 மாணவர்கள் எடுத்திருக்காங்க. இந்த ராஜேஷ் அரசு பள்ளி மாணவர் இது வரைக்கும் நம்ம இன்னும் ரேங்க் லிஸ்ட் வரல. நம்ம அப்ளிகேஷன் எல்லாம் அப்ளை பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், நான் விசாரிச்ச வரைக்கும், யூடியூப்ல பார்த்த வரைக்கும் இவர் தான் மாநில அளவில் முதலிடம் வரப்போறாரு. அரசு பள்ளியில தமிழ் மீடியத்தில் படித்த ஒரு மாணவர் இவர் ஆக்சுவலாம். இதே மாதிரி வந்து கடந்த 5 வருடங்களா நம்ம ஸ்பைரோ வந்து நாட் ஓன்லி இங்கிலீஷ் மீடியம், சிபிஎஸ்இ, மெட்ரிக் ஸ்டேட் போர்டுக்கு மட்டும் இல்லாம அரசு பள்ளி மாணவர்களும் நம்ம ஸ்பெஷல் கவனம் கொடுத்து பண்றதுனாலதான் நமக்கு வந்து நீட் தமிழ்நாட்டில் 2016 வந்துச்சு. பட் நமக்கு வந்து 7.5 ரிசர்வேஷனுக்கு நம்ம அந்த 7.5 ரிசர்வேஷன் இன்ட்ரோடியூஸ் ஆனது 2021. அதிலிருந்து இது வரைக்கும் அந்த 5 வருடங்கள்ல ஒவ்வொருவரும் டாப் 10 ரேங்க் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அது 2021 நீட்ல தமிழ்நாட்டில் நீட் 7.5 அரசு பள்ளி ரிசர்வேஷன் வரும்போதே மாநில அளவில் முதலிடம் கொடுத்தோம். மறுபடியும் 5 வருடங்களுக்கு அப்புறம் இந்த வருஷம் மாநில அளவில் முதலிடம் கொடுக்க போறோம். நடுவில் வந்து மாநில 5வது இடம், 7வது இடம், 9வது இடம், இந்த மாதிரி 5 வருடங்கள் வந்து நம்ம டாப். அதனால என்னன்னா தமிழ் மொழி மாணவர்களும் தமிழ் வழியிலேயே பயிற்சி கொடுத்து, தமிழ் வழியிலேயே கோச்சிங் கொடுத்து, தமிழ் வழியிலே கொஸ்டின் பேப்பர் கொடுத்து நம்ம வந்து 2021 அப்புறம் 2016 தமிழ்நாட்டில் நீட் வரும்போது முதல் தமிழ்ல நீட் கோச்சிங் கொடுத்த ஒரே நிறுவனம் ஸ்பைரோ தான். இது வரைக்கும் ஒரு 600க்கு மேற்பட்ட அரசு பள்ளி மற்றும் தமிழ் வழியில் பயின்ற மாணவர்கள் நம்ம மருத்துவ உருவாக்குறது இந்த நான் பெருமையா சொல்லிக்க முடியும். ரிசல்ட் வைஸ் பாத்தீங்கன்னா நம்மகிட்ட படித்த ஒரு 450 மாணவர்கள் 220 ஸ்டூடெண்ட்ஸ் போகும்போது ஒரு 40% கன்வர்ஷன் கிட்ட வரும் ஆக்சுவலா. ஸோ அந்த கன்வர்ஷன் வருஷம் நம்ம வந்து சாத்தியமாக்கிட்டு இருக்கோம் ஆக்சுவலா. ரொம்பவே அருமையாக சொன்னீங்க. அண்ட் அருமையான விஷயம் கூட, தமிழ் வழியில் வந்து தமிழ் மீடியம் படித்த மாணவர்களுக்கும் இதை ஈஸாக்கக்கூடிய ஒரு பணியை ஸ்பைரோ பண்ணிட்டு இருக்கு அப்படின்றது ஒரு நல்ல விஷயம் தான். பட் ஓவராலாக எனக்கு இன்னொரு கேள்வி என்னென்னா, நீட் மேலே இருக்கக்கூடிய ஒரு பிரதான குற்றச்சாட்டுனா இது சிபிஎஸ்இ படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு எக்ஸாம், ஸ்டேட் போர்டில் இருக்கிறவங்களாம் திணறுவாங்க அப்படின்றது ஒரு ப்ரைம் அக்யூசேஷன். அதையும் தாண்டி இங்கே ஸ்டேட் போர்டில் அரசு பள்ளியில் தமிழ் மீடியத்தில் படிக்கக்கூடிய ஒரு மாணவன் இப்போ ஸ்பைரோக்குள்ளார ஒரு ஒரு நம்பிக்கையோடு வரார் அப்படின்னும் போது நீங்கள் அந்த மாதிரி நிறைய பேரை பார்த்துருப்பீங்க. ஒப்பீட்டளவில் ஒரு தமிழ் மீடியம் படித்த மாணவன் வந்து எந்தெந்த இடத்துலலாம் வந்து கொஞ்சம் அவங்க சிக்கலை ஃபேஸ் பண்ணுறாங்க, அதை களைய ஸ்பைரோ அகாடமி பண்ணக்கூடிய பணிகள் என்ன? நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் தான், சிபிஎஸ்இ ஒரு பக்கம், ஸ்டேட் போர்டு ஆர் மெட்ரிக் இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் ஒரு பக்கம், அரசு பள்ளி மாணவர் ஒரு பக்கம், இது 3 பிரிச்சுக்கலாம். இதுல வந்து ரேசியோ தான். சிபிஎஸ்இ படிச்ச எல்லா மாணவர்களுமே அப்படியே வந்து வெல் அட்வான்ஸ். அதுல 100 பேர் படிச்சா 10 பேர் வந்து கான்செப்ட் கிளாரிட்டியோட கிளாஸ் போடுவாங்க நீட்டுக்கு. ஸ்டேட் போர்டுல 100 பேர்ல 3 பேர் வருவாங்க ஆக்சுவலா. 7.5% ஒருத்தர் தான் வருவாங்க அந்த கிளாரிட்டியோட. இதுதான் டிஃபரெண்ட் ஆக்சுவலா. ஸோ சிலபஸ் வந்து எல்லாமே என்சிஆர்டி தான். அது ஸ்டேட் போர்டா இருக்கலாம், சிபிஎஸ்சியா இருக்கலாம், அல்லது வந்து ஆனா வந்து நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு சிலபஸ் வந்து என்சிஆர்டி விட அட்வான்டேஜ். அட்வான்ஸ் நம்ம வந்து என்சிஆர்டில என்னெல்லாம் இருக்கும் நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு சிலபஸ்லயும் இருக்கு. அதை தாண்டி கண்டது கொஞ்சம் அதிகமா இருக்கு. அதனால என்சிஆர்டியை ஸ்டிக் பண்ணி எதுவுமே வந்து நம்ம ப்ளஸ் 2 ஸ்டூடெண்ட் மிஸ் பண்ணிட்டுலாம் வரல. நம்ம சென்ட்ரல் போர்டு கரிக்குலர் தான் இன்டைரக்டா ஃபாலோ பண்றோம் நம்ம ஆக்சுவலா. சிபிஎஸ்சி போர்டு ஸ்டேட் போர்டா இருந்தாலும் அதே புக்கா இல்லாட்டியும் அதுக்கு எல்லா கண்டனுமே நம்ம ஸ்டேட் போர்டு சிலபஸ் கண்டன்ல இருக்கு. அதை விட கொஞ்சம் அடிஷனலா இருக்குங்கிறது உண்மை. அப்படி இருக்கும்போது 3 பேரும் ஒரே சிலபஸ் தான் படிக்கிறாங்க. பட் இந்த லெவல் ஆஃப் டீச்சிங் சில கவர்மெண்ட் ஸ்கூல்ல நல்லா டீச் பண்றாங்க, மாடல் ஸ்கூல்ல, சில பிரைவேட் ஸ்கூல்ல நல்லா டீச் பண்றாங்க. அது இல்லாம அந்த இது 3ஐயும் தாண்டி இங்க வந்த பிறகு எனக்கு டிஃபரன்ஸ் தெரியுது இல்லை, சிபிஎஸ்சியா ஸ்டேட் போர்டா இல்ல வந்து ஏன்னா பாக்குறது என்ன தெரியுமா, எந்த அளவுக்கு அவங்க கமிட்டடா இருக்காங்க, எந்த அளவுக்கு அவங்க குடும்பத்து மேல அக்கறையா இருக்கிறாங்க, இந்த வெற்றி அடையணுங்கிறதுல வெறியா இருக்கிறாங்க, நம்பிக்கையோட இருக்கிறாங்க. ஸோ இதுலதான் சார் அந்த வெற்றி இது ஃபைனல் ஆகுது. என்ன பொறுத்த வரைக்கும் சிபிஎஸ்சி, ஸ்டேட் போர்டு, 7.5 அரசு பள்ளி எல்லாமே ஒண்ணுதான். நமக்கு இப்போ நானும் கூட ஒரு அரசு பள்ளி மாணவர் தான், கவர்மெண்ட் ஸ்கூல்ல கொடுத்த மாணவர் தான். அதே மாதிரி நிறைய நீங்க வெற்றியாளர்கள் நிறைய அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி வந்து அந்த ஜெயிக்கணுங்கிற அந்த வெறி எண்ணம்
குடும்பத்தை முன்னேற்றணும், நமக்கு அந்த இடத்தை அடையணும், நமக்கும் அந்த எண்ணத்தை சாதிக்கும் நினைக்கக்கூடிய யாராலையும் எந்த போர்டா இருந்தாலும் அச்சீவ் பண்ண முடியுங்கிறது தான் உண்மை. என்னை பொறுத்த வரைக்கும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸோட எண்ணமும் உழைப்பும் தான், ஹார்ட் ஒர்க்கும் தான் அவங்க இடத்த டிட்டர்மின் பண்ணது. சிலபஸ் இஸ் இம்மெட்டீரியல்ங்கிறது என்னோட கருத்துங்க ஆக்சுவலாக. ஸோ தமிழ் மீடியம் மாணவர்களுக்கு ஏதோ ஸ்பெஷலாக ஒரு வழிகாட்டுதல் அந்த மாதிரி என்னென்ன பணிகள் மேற்கொள்ளப்படுது? இப்போ தமிழ் மீடியம் மாணவர்கள் வரும்போது அவங்களுக்கு தமிழ் வழியிலேயே வந்து பயிற்சி கொடுக்குறோம். +1 +2 ஃபுல்லாகவே வந்து இயற்பியல்ல எல்லாமே வந்து அவங்க வேதியியல்ல உயிரியல்ல எல்லாமே அவங்க தமிழ் டைப். அவங்க வந்து இங்கிலீஷ் வார்த்தைகள் சொன்னாலும் புரியாது ஆக்சுவலாக. அப்போ அவங்க தமிழ் வழியை பியூர் கம்ப்ளீட்டாக தமிழில் நடத்தக்கூடிய ஆசிரியர்கள். ரெண்டாவது தமிழ் வழியிலேயே வந்து கொஸ்டின் பேப்பர். இப்போ வந்து வருஷம் நீட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் இன்னைக்கெல்லாம் வந்து ஜேஇ லெவலுக்கு அட்வான்ஸ் ஆயிடுச்சு. ஜேஇ மெயின் அண்ட் அட்வான்ஸ் லெவலுக்கு பேப்பர் ரொம்ப டஃப் ஆயிடுச்சு. அப்போ வந்து தமிழ் மீடியத்துக்கு வந்து அந்த நம்ம நிறைய இனிஷியலாக நீட் ஆரம்பிக்கும் போது நம்ம என்ன பண்ணிருக்கோம், இனிஷியலாக டிபெண்டிங் அப்பான் ஃபேக்கல்டிஸ் அண்ட் அவுட் சைட் ஆஃப் தமிழ்நாடு, ஆந்திரா, மகாராஷ்டிரால இருந்து நிறைய ஃபேக்கல்டிஸ் கொண்டு வந்தோம். அப்போ நிறைய வந்து நம்ம ஒரு நீட் அந்த மாதிரி காம்படிட்டிவ் கோச்சிங் ஒரு 10 வருஷமா தமிழ்நாட்டில் இல்லை. நீட்டுக்கோ ஜிஇக்கோ வேற எதுக்கும் இல்லாதனால அந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் வந்து இனிஷியலா உருவாகிறது டிஃபிகல்ட்டா இருந்துச்சு. அதுல நல்லா ஐடென்டிஃபை பண்ணி நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா, தமிழ் வழியிலேயே வந்து அன்னையில இருந்து இங்கிலீஷ் மீடியத்துக்கு கொடுக்கறது தமிழ் வழியிலையும் நம்ம கொஸ்டின் பேப்பர்ஸ், அந்த ஸ்டாண்டர்டான கொஸ்டின் பேப்பர் நீட் லெவலுக்கு வருடம் உருவாக்கி நம்ம கொடுக்கறதுனால இப்போ நான் ராஜேஷை பார்த்தோம் 92.5%, 595. அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எம்பிசி கேட்டகரி. அவருக்கு நார்மலா 530 மார்க் இருந்தாலே சீட்டு கிடைக்கும். பட் இப்போ 595 போது அவர் 7.5 ரிசர்வேஷன் இல்லைன்னா கூட அவர் சீட்டு கிடைக்கும். அப்போ என்னன்னா இங்கிலீஷ் மீடியத்துக்கு ஈக்குவலான கோச்சிங் ஸ்டாண்டர்ட்ஸ் அந்த தமிழ் வழி மாணவர்கள் தமிழிலே வந்து நம்ம பயிற்சியும் கொடுத்து அவருக்கு கோச்சிங்கும் கொடுத்து கிளாஸஸும் கொடுத்து அந்த கொஸ்டின் பேப்பர் பிராக்டிஸ்க்கான கொஸ்டின்ஸ் எல்லாம் கொடுக்கறதுனால தான் இந்த வெற்றி தமிழ் மீடியம் மாணவர்களால் சாத்தியமா. இது வரைக்கும் ஆல்மோஸ்ட் 3700 மாணவர்கள் சொன்னேன். ஒரு 300க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தமிழ் வழியில மட்டுமே பயின்ற மாணவர்கள் நம்ம கிட்ட வந்து ஜெயிச்சு போயிருக்காங்க ஆக்சுவலா. ரைட். மாணவர்களுக்கு நல்ல ஒரு தரமான கோச்சிங் கிடைக்குது அப்படின்னா அதை உறுதிப்படுத்துகிற இடத்துல அந்த நிறுவனத்துடைய ஃபேக்கல்ட்டி தான் இருக்காங்க. நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி ஒரு 10 வருஷம் இங்கே இந்த மாதிரி நுழைவுத் தேர்வு எதுவும் இல்லாத ஒரு சூழல் இருந்த காலகட்டமும் இருந்தது. இந்த 2016 மறுபடியும் இந்த நீட்டு ப்ரிப்பரேஷன் இதெல்லாம் வருது அப்படின்னும் போது ஒரு அப்ராப்ரியேட்டான ஒரு வலுவான ஒரு ஃபேக்கல்ட்டி செட்டப்பையும் ஏற்படுத்த வேண்டிய பொறுப்பு உங்கள் கையில் போயிருந்துச்சு. ஸோ அந்த ப்ராசஸ் எப்படி இருந்துச்சு? அது இப்போது 2026 உங்கள் ஃபேக்கல்ட்டி அமைப்பு எந்த அளவுக்கு வலுவாக்கியிருக்கீங்க? முன்ன இருந்ததை விட 100% சேலஞ்சுனா இப்போ 30% சேலஞ்சுன்னு சொல்லலாம். பட் இன்னும் சேலஞ்சஸ் இருந்துகிட்டே தான் இருக்கு. இந்த ப்ரோக்ராம் மூலமா உங்க மூலமா மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னுமே கூட அந்த டிமாண்ட் இருக்கு. இப்போ தமிழ்நாட்டில் வந்து நம்ம ஐடி செக்டர்ல ஏகப்பட்ட மாணவர்கள் ஜெயிக்கிறாங்க, இன்ஜினியரிங் படிக்கிறாங்க. பட் நீட் கோச்சிங்னு வரும்போது தமிழ்நாடு இருக்கக்கூடிய மக்கள் மாணவர்கள் கிராஜுவேட்ஸ் வந்து லேக் தான் ஆகுறாங்க. அவங்களால அந்த எக்யூப்டு அளவுக்கு பண்ண முடியல. இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்னுமே கூட majority of the institutes depending upon the Andhra faculties, North India faculties, UP, Maharashtra, இங்கிருந்து. ஆனா என்ன தெரியுங்களா, அங்கிருந்து அவங்க இங்க வரும்போது we are paying excessively, we are paying almost 2 lakhs கிட்ட அவங்ககிட்ட பே பண்ற மாதிரி இருக்கு நம்ம வருஷத்துக்கு 24 lakhs. அதுவே வந்து இங்க ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் பிரின்சிபாலுக்கு ஒரு 1.5 lakh தான் சம்பளம். பட் நீட்டுக்கு ஒரு பிசிக்ஸ் எடுக்கக்கூடிய ஃபேக்கல்ட்டிக்கு மினிமம் மாசம் 2 லட்ச ரூபா கொடுத்தா நல்ல ஒரு எக்ஸலண்டான ஆல் இண்டியா லெவல் கோச்சிங் கொடுக்கக்கூடிய. இதுதான் வந்து நீட் கோச்சிங் சென்டர்ஸ்க்கு முன்னாடி சவால். நம்ம கலெக்ட் பண்ணக்கூடிய ஃபீஸ்ல 60 to 70% நம்ம வந்து ஃபீஸாவே, அதாவது சேலரியாவே பே பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. இது நிறைய பேர் முன் வந்து நிறைய பேர் இங்க வந்து ஜாப் அன்எம்ப்ளாய்மெண்ட் நிறைய இருக்கு. நிறைய பேர் முயற்சி எடுத்து தமிழக கிராஜுவேட்ஸ் ஆஃப்டர் எம்எஸ்சி எம்எட் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் முயற்சி எடுத்து இதுலயும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தாங்கன்னா இவங்களுக்கும் நம்ம கம்பேரிட்டிவ் நல்ல சேலரி கிடைக்கும். காலேஜில் கூட 30,000 கிடைக்கும், நம்ம 60,000 80,000 கூட கொடுக்கலாம். இந்த கோச்சிங் ஃபீஸை வந்து நம்ம அந்த கோச்சிங் வர மாணவர்கள் அந்த ஃபீஸை குறைக்கும் போது இந்த ஃபீஸ் இன்னுமே குறைச்சி கொடுக்க முடியும். பட் நம்ம ரிசல்ட்டுக்காக தான் வந்து நம்ம அந்த மாதிரி ஆந்திரா அண்டு, ஏன்னா அவங்க சின்ன வயசுல இருந்து நீட் ஜேஇ இது மாதிரி எய்ம்ஸ்னே எய்ம் பண்ணி 15-25 வருஷமா வளர்த்ததுனால அங்கே ஏகப்பட்ட ஃபேக்கல்டி நிறைய கார்பரேட் ஸ்கூல் வளர்த்திருக்காங்க. இங்க அந்த மாதிரி சிஸ்டம் இப்பதான் உருவாயிருக்கு. இன்னும் ஒரு 4-5 வருடங்கள்ல முன்னத்துக்கு பரவாயில்ல, 30-40% பேர் தமிழ்நாடு ஃபேக்கல்டிஸ் உள்ள வர ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இன்னும் முழுமையா வந்துட்டாங்கன்னா இல்ல, முன்னத்துக்கு பரவாயில்ல. பட் இன்னும் 100% வரும்போது இது காம்படிட்டிவா ரொம்ப ஃபீஸ் கொடுக்க முடியும். இந்த பட்டன் வந்து இந்த கோச்சிங் சென்டர் வரக்கூடிய ஸ்டூடெண்ட் மாணவர்கள் தலையில போய் உட்காராதுங்கிறது என்னோட தாழ்மையான கருத்து.
திரு உதயகுமார், ஒரு மிகப்பெரிய ஒரு நீட் அகாடமி நீங்கள் வெற்றிகரமாக 10 வருஷமாக நடத்திட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது ஒரு சிறப்பான ஃபேக்கல்ட்டியெல்லாம் நீங்கள் எப்படி சாத்தியப்படுத்துனீங்கன்னு சொன்னீங்க. அதே நேரத்தில் உங்கள் அகாடமியோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்றத வீடியோ மூலிமா உங்களுக்கு பின்னாடி போகிற விஷுவல்ஸ்லேயே திரும்ப திரும்ப நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ எனக்கு வந்து நீங்கள் உங்கள் அகாடமியோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பற்றி சொல்லுங்கள். அந்த அமைப்பை எப்படி சாத்தியப்படுத்துனீங்க? எவ்வளோ பிரம்மாண்டமான அமைப்பு, சரியாக எங்கே இருக்குது அந்த அகாடமியோட லொக்கேஷன்? தமிழ்நாட்டிலேயே நம்ம வந்து லொக்கேட்டட் நாமக்கல். முதல் ஸ்பைரோ நம்ம ஆரம்பிச்சது சென்னையில தான். சென்னையில ஆரம்பிக்கும் போது இப்போ நீட்டு நான் சென்னையில தான் இருந்தேன். சென்னையில ஆரம்பிக்கும் போது நம்ம டிநகர்ல ஆரம்பிச்சிருந்தோம். அங்க வந்து நம்ம ஸ்பைரோக்கு நீட் கோச்சிங் ஆரம்பிக்கும் போது நிறைய மாணவர்கள் பெற்றோர்கள் வந்தாங்க. பட் ரெசிடென்சியல் கேட்டாங்க. அப்ப என்ன பண்ணா நம்ம ஒரு பக்கம் கோச்சிங் கேம்பஸ், இன்னொரு பக்கம் ஹாஸ்டல். அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ண முடியலன்னா அந்த மாணவர்களுக்கு ஒரு காற்றோட்டமான ஒரு வந்து ப்ரெஷர், அவங்க ஆல்ரெடி கிளாஸஸும் ஸ்டடியும் ப்ரெஷர், அந்த ஒரு பில்டிங்குள்ள வந்து போய் அவங்க அடைச்சி வைக்கிறதும் ப்ரெஷரா இருந்துச்சு. அது இல்லாமல் நம்ம ஆல்ரெடி என்னோட சொந்த ஒரு நாமக்கல்ங்கிறனால நாமக்கல்லையும் ஒரு கேம்பஸ் ஓப்பன் பண்ணாங்க போது ஃபர்ஸ்ட் டைம் ஒரு அண்ணாக்காக இருந்த ஒரு இன்ஜினியரிங் காலேஜை நம்ம அக்வேட் பண்ணி நம்ம என்ன பண்ணோம் ஆரம்பித்தோம். வி ஆர் த ட்ரெண்ட் செட்டர். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை கோச்சிங் நிறுவனங்களுக்கும் நம்ம வந்து ஒரு ட்ரெண்ட் செட்டு. ஒரு விலாசமான கேம்பஸ் நம்ம வாங்கணும். 16 ஏக்கர் இருக்கக்கூடிய ஒரு கேம்பஸை வாங்கி அந்த கேம்பஸ்ல வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 15 லட்சம் ஸ்கொயர் ஃபீட் கூடிய பில்டிங்ல தனிப்பட்ட முறையில் பாய்ஸ் கேர்ள்ஸுக்கு தனிப்பட்ட முறையில் பில்டிங், ஹாஸ்டல் மற்றும் மெஸ் சாப்பாட்டு வசதிகள், அளவுக்கு ஒரு பிளே கிரவுண்ட்னா நம்ம கோச்சிங் சிஸ்டம்ல என்ன பண்றோம்னா ஒரு ரெசிடென்சியல் கேம்பஸ் வீட்டை விட்டுட்டு வந்து இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு மோட்டிவேஷன் கொடுக்கணும். அதே மாதிரி இந்த கன்வென்ஷன் ஒரு 6 ஹவர்ஸ் கிளாஸ் அட்டன் பண்ணுவாங்க, 6 ஹவர்ஸ் ஸ்டடி பண்ணுவாங்க. 1 மணி நேரம் பிரேக் அவங்களுக்கு கண்டிப்பா அனுப்பிடுவோம். அவுட் ஆஃப் இந்த கோர்ஸ் வந்து 10 மந்த்ஸுக்கும் போது ஒரு ஃபர்ஸ்ட் 6 மாசத்துக்கு வந்து 1 மணி நேரம் கண்டிப்பா பிளே கிரவுண்ட்ல போய் அவங்க வேர்த்து விறுவிறுத்து விளையாண்டு போது அந்த அவங்களுக்கு நெகட்டிவிட்டி, மன அழுத்தம், மனப்பதற்றம் எல்லாமே ரிலீவ் ஆகி அவங்க திருப்பி வந்து ரெஃப்ரெஷ் ஆகி படிக்க ஸ்டடிக்கு வரும்போது ரொம்ப ரெஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவாங்க. அதே மாதிரி நம்ம கேம்பஸ் இன்னொரு அட்வான்டேஜ், நம்ம ஆஃப்டர்நூன் 3 to 4 ஸ்மால் நேப்னு சொல்லுவோம், சின்ன குட்டி தூக்கம். நம்ம காலிங் இப்போ வந்து இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் இப்போ வந்து நீட் 2027 கோச்சிங் ஆரம்பிக்கிறோம். இப்போ ஒரு 7 மணிக்கு வந்தால் போதும், நைட் ஒரு 10 மணி வரைக்கும் சரி. போக போக இந்த டைமை வந்து அவங்க வில்லிங்காக இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் 11 o'clock வரைக்கும், மார்னிங் 5 o'clock ஆரம்பிப்பாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து அது ஒரு அவ்வளோ லாங் ஹவர் பண்ணும்போது சின்ன நேப் இருந்தால் நல்லா இருக்கும். மத்தியானம் ஒரு குட்டி தூக்கம் இருந்தால் நல்லா இருக்கும் எண்ணம் இருக்கும். அப்போ என்ன பண்ணுறோம்னா நம்ம ஒரு 1 hour வந்து அவங்க மத்தியானம் வந்து ஹாஸ்டலுக்கு கூட்டு போயிட்டு தூங்க வச்சுட்டு அது கம்பல்சரி பார்ட் ஆஃப் த கரிக்குலத்தில் வச்சிருக்கோம். அதே மாதிரி ஈவினிங் பிளே ஓவரும் பார்ட் ஆஃப் கரிக்குலர் நம்ம வச்சிருக்கோம். ஸோ எல்லா ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. ஹைஜீனிக் ஹாஸ்டல், ஃபுட் ஃபெசிலிட்டிஸ், அலாங் வித் கவுன்சிலிங் டீம். ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து எப்பெல்லாம் வந்து மனம் ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காங்க, ஸ்கோர் பண்ண முடியும், அப்போ என்னோட மோட்டிவேஷன் இது எல்லாமே சேர்ந்து தான் இந்த கேம்பஸ் வந்து நம்ம we are the trend setter. இப்போ வந்து அலாங் வித் ஸ்பைரோ ஃபர்ஸ்ட் நம்ம கோச்சிங் இன்ஸ்டியூட் ஆரம்பிச்சு இப்போ ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூலுக்கும் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் ஆக்சுவலாக கரெக்டாக. ரைட். ஸோ உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் மாணவர்கள் வலுவாக இருக்கணுன்றதை உறுதிப்படுத்துறீங்க. கண்டிப்பா. ரைட். அதுக்கு தகுந்த மாதிரியான உணவு அது இல்லை, நம்ம காலர் ஒருத்தங்க இணைஞ்சிருக்காங்க இப்போ மதுரையிலிருந்து தியானமால் அவர்கள். வணக்கம் தியானமால், உங்களோட கேள்வி கேளுங்க. ஹலோ, சொல்லுங்க தியானமால், கேள்வி கேளுங்க. வணக்கம், சொல்லுங்கப்பா. வருஷத்துக்கு எவ்வளவு சார் செலவாகும் எம்பிபிஎஸ் படிக்க வைக்கணும்? இப்போ வந்து நீட் அரசாங்க பள்ளியா இல்ல தனியார் பள்ளியாமா? மெட்ரிக் தனியார் பள்ளி தான் சார். நீட் ஆல்ரெடி எழுதிருக்காங்களா, ஃபர்ஸ்ட் டைம் எழுத போறாங்களா? ஃபர்ஸ்ட் டைம் இனிமே எழுத போறாங்க சார். இப்பதான் ப்ளஸ் 2 படிச்சிட்டு இருக்காங்களா? ஆமா சார், அதான் கேட்டு வச்சுக்கிறோன்னு கேட்கணும் சார். ஆமா, நம்ம அந்த ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கம்மா. இதுல வந்து நிறைய கேட்டகரி ஆஃப் கோர்சஸ் இருக்குமா. உங்களுக்கு வந்து 10th மார்க் பேஸ் பண்ணி 12th மார்க் பேஸ் பண்ணி அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கம்மா. அந்த 7338884137 அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுமா. எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு ஒருவேளை ஸ்காலர்ஷிப் எலிஜிபிள் இருந்தால் அதோட உங்களுக்கு சொல்லுவாங்கம்மா. அதுலதான் கான்டாக்ட் பண்ணி தான் உங்களுக்கு வந்து. ரைட் ரைட். தியானமால், உங்களுக்கான பதில் கிடைச்சிருக்குன்னு நம்புறேன். தொடர்ந்து தஞ்சாவூர்ல இருந்து வெங்கடேசன் அவர்கள் இணைகிறார். வணக்கம் திரு வெங்கடேசன், தந்தையோட இணைஞ்சதுக்கு மிக்க நன்றி. உங்களோட கேள்வி சார்ட்டு கேளுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. என் பொண்ணு இப்போ தான் சார் +1 வந்து பயோமேக்ஸ் தான் ஜாயின் பண்ணிருக்கு சார். ஓகே கேளுங்க. சொல்லுங்க சொல்லுங்க, கேள்வி என்னன்னு கேளுங்கய்யா. சார் இப்போ தான் +1 ஜாயின் பண்ணி பயோமேக்ஸ் தான் ஃபர்ஸ்ட் மீட் மாதிரி நடக்குது சார். இப்போ இருந்து இந்த ட்ரைனிங் இது பண்ணலாமா சார்? இல்லை +2 முடிச்சதுக்கு அப்புறம் தான் அட்டன் பண்ணால் நல்லா இருக்குமா சார்? ஸ்டூடெண்ட்ஸோட அவங்களோட விருப்பத்தை பொறுத்து, பொட்டன்ஷியலை பொறுத்து, உங்களுக்கு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை பொறுத்து
அவங்க நீட்டு படிக்கணும், என்னால் போர்டே மேனேஜ் பண்ண முடியும், நீட்டே மேனேஜ் பண்ணணும், தாராளமாக படிக்கலாம். அவங்க ஸ்கூல்ல இன்டகிரேட் கோச்சிங் கொடுத்தா சேர்த்து விடுங்க. இல்ல வந்து அவங்க உங்க நியர்பை இடத்துல வந்து ஏதாவது சாட்டர்டே சண்டே ஈவினிங் கிளாஸஸ் இன்ஸ்டியூட் இருந்தா அதை சேர்த்து விடுங்க. யாரையும் ஆக்சுவலா அவங்க கிட்ட விருப்பத்தை கேளுங்க. ரொம்ப போட்டு ஸ்ட்ரெஸ் பண்ண வேண்டாம், ப்ரெஷர் பண்ண வேண்டாம். இல்ல போர்டு தான், ரெண்டையும் என்னால மேனேஜ் பண்ண முடியல, போர்டு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணட்டும். +2 முடிச்சுட்டு அவங்க நீட்டை நீங்க ஃபோக்கஸ் பண்ணலாம். ஆக்சுவலா இப்போ ஸ்டேட் போர்டு தான் சார் பண்ணிட்டு இருக்கு. இப்போ மார்க் வந்து 473 எடுத்துருது சார். நல்ல மார்க்குங்கய்யா. இந்த குழந்தைகள்லாம் ரொம்ப கண்டிப்பா வந்து திறமையா இருக்கும். இப்ப இருந்தே ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். பட் அவங்களோட ரெண்டையும் மேனேஜருக்கு சரியான கைடன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டியூட்டும் கைடன்ஸ் மோட்டிவேஷன் கொடுக்கக்கூடிய பர்சன் இருந்தா ரெண்டையும் மேனேஜ் பண்ணி கொண்டு வரலாங்க. எவ்வளவு சிரமம். நிறைய மாணவர்கள் இன்டர்வியூலே பண்றாங்க. ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லயே தமிழ்நாட்டில் 100% சீட் எடுக்கிறதுல 28% ஸ்டூடெண்ட் முதல் அட்டம்ப்ட்ல பண்றவங்க தான். நம்பிக்கை கொடுங்க. நல்ல சரியான கோச்சிங் கொடுக்கக்கூடிய இன்ஸ்டியூட்டையும் பர்சனலை செலக்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அவங்க +2 முடிக்கும் போது அந்த வெற்றி அவங்களால அடைய முடியும். இந்த லோக்கலா சார், நாங்க தஞ்சை மாவட்டம் சார். உங்களுக்கு நம்ம நாமக்கல் இருக்குங்கய்யா. நம்ம வந்து ஆன்லைன்ல ஒரு பேட்ச் இருக்கு. நீங்க வந்து நம்ம டீம் அப்ரோச் பண்ணுங்க, டீடைல் கொடுப்பாங்கய்யா உங்களுக்கு. ஓகே ஓகே, நன்றி சார். உதயகுமார், இவர் வெங்கடேசன் அவருக்கு ஏற்பட்ட அந்த சந்தேகத்தின் அடிப்படையில் எனக்கு இன்னொரு கேள்வியும் இருக்கு. +2 முடிச்ச உடனே நான் வந்து ஒரு காலேஜில் சேர்ந்துடணும், மெடிக்கலுக்கு நான் போயிடணும் அப்படின்ற ஒரு மன உறுதியோடு இருக்கக்கூடிய மாணவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இந்த ஒரு வருஷம் தள்ளி இது பண்ணிக்கலாம், அதெல்லாம் அந்த பேச்சுக்கே இடம் இல்லை. குடும்பமும் அந்த அளவுக்கு வசதி இல்லை, வி கான்ட் டேக் அ கேப் இயர் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும்போது எந்த வயசுல இருந்தே எந்த வகுப்புல இருந்தே அவங்க வந்து எஃபர்ட் போட ஆரம்பிக்க வேண்டியது இருக்கு? பிரவீன், என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஃபவுண்டேஷன் கான்செப்ட்ல கம்ப்ளீட்லி மெக்கானிக்ஸ். 6வதுல இருந்து நீட் ஜெய் படிக்கணும், 6, 7, 8, 9 10th போர்டு ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம பள்ளி பருவத்தில் நம்ம ஸ்கூல்ல விளையாண்டோம். அந்த வாழ்க்கைக்கான அந்த வளர்ச்சிக்கான வயதுக்கான எல்லாத்தையுமே அனுபவிச்சோம். இன்னைக்கு இருக்கிற குழந்தைகளை வந்து நம்ம வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபியூச்சருங்கிற பேர்ல வந்து அந்த வயசுக்கு 6வதுல வந்து கிரவுண்ட்ல போய் விளையாடணும், ஏதாவது நல்ல டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல ஸ்போர்ட்ஸ் மீட்ல, கட்டுரை போட்டில, பேச்சு போட்டியில பார்ட்டிசிபேட் பண்ணணும். அதை விட அப்பயே நம்ம வந்து 12வது சிலபஸ் கொண்டு போய் 6வதுல வச்சுட்டு அந்த வாழ்க்கை, அந்த வயசுக்கான வாழ்க்கையை வாழ விடாம பண்ணக்கூடாதுங்கிறது என்னோட தாழ்மையான ஒப்பீனியன். ஸோ அந்த வகையில பார்க்கும்போது 11th இருந்து ஸ்டார்ட் பண்ணா போதுங்க. ஆக்சுவலா கண்டிப்பா +1 +2 ஸ்டார்ட் பண்ணா போதும். என்கிட்ட இருந்து வர முடிவு மாணவர் +2 முடிச்சு 1 வருஷம் டிராப் பண்றாங்க இல்லையா, அதுல தமிழ்நாட்டில் அவுட் ஆஃப் 100% 28% 30% மாணவர்கள் கரண்டா +2 படிச்சு ஃபர்ஸ்ட் அட்டம், 45% அட்டம் 2வது அட்டம், அதாவது 1 வருஷம் டிராப் பண்றாங்க இல்லையா, அவங்க போறாங்க. அப்ப 75% இவங்க தான் போறாங்க. +2 படிக்கிறவங்க, +2 முடிச்சு 1 வருஷம் ஸ்பெண்ட் பண்றவங்க. பேலன்ஸ் 25% 2வது அட்டம், 3வது, 4, 5, 6 அட்டம் பண்ணக்கூடிய மாணவர்கள் போறாங்க. ஆக்சுவலா அப்ப அட்டோட்டிலும் நீங்க தாராளமா +1 ஆரம்பிச்சாவே போதுமானது. சின்ன வயசுல போட்டு ரொம்ப போட்டு ஃபவுண்டேஷன் பேர்ல குழந்தைங்களை ஸ்ட்ரெஸ் கொடுக்க வேண்டாங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஆக்சுவலா ரைட். 10th முடிச்சுட்டு ஒரு சின்ன பிரேக், அந்த ஹாலிடேஸ் என்ஜாய் பண்ணிட்டு 11th இருந்து ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ணலாம், பேரலலா நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம்னு சொல்றீங்க. ரொம்ப அற்புதமான +1 நல்லாவே ட்ரெயின் டீச்சிங் கொடுக்கக்கூடிய ஸ்கூலா இருந்தா அந்த அவங்களால +2 நீட் ஜெயிக்கிறது +1 சேர்ந்து +1க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய ஸ்கூலா இருந்தா அவங்களால கண்டிப்பா +2 முடிக்கும் போதே வெரி ஹை சான்ஸ் டு கெட் இன்டு MBBS ஆர் ஜெய். தொடர்ந்து மற்றொரு காலர் இணைஞ்சிருக்காங்க, நெல்லையிலிருந்து சுபிக்ஷா அவர்கள். வணக்கம் சுபிக்ஷா, தந்தையோடு இணைஞ்சதுக்கு மிக்க நன்றி. உங்க கேள்வியை கேளுங்க. சார், இப்ப எஸ்சி கேட்டகரி வந்து 2.5க்கு கீழே இருந்தா மேனேஜ்மெண்ட் கோட்டா இல்ல செல்ஃப் ஃபைனான்சிங் 0 ஃபீல்டாங்கல்ல, அது வந்து அதை பத்தி தான் சார். ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் ஆமா SC ST SCF இருக்குமா ஆக்சுவலா? அதாவது உங்களோட இன்கம் வந்து 2.5 lakhs கீழே இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபீஸை வந்து கவர்மெண்டே பே பண்ணிடுறாங்க. ஆக்சுவலா அது செல்ஃப் ஃபைனான்சிங்கா இருந்தாலும் இல்ல தனியார் தனியார் மேனேஜ்மெண்ட் இருந்தாலும் செல்ஃப் ஃபினான்ஸ் இருந்தாலும் பண்ணிடுறாங்க. ஆக்சுவலா ஓகே சார். இப்போ நான் 267 தான், நான் எதுல சார் ட்ரை பண்ணலாம்? டீம் லிஸ்ட்ல கிடைக்க வாய்ப்பு இருக்கும். ஆல் இண்டியா கோட்டா மூலமா டீம் லிஸ்ட்ல கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஆல் இண்டியா கோட்டாக்கான கவுன்சிலிங் இந்த வாரத்தில் ஆரம்பிச்சிருமா எல்லாத்துக்கும். ஆக்சுவலா அதை அப்ளை பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது கைடன்ஸ் கவுன்சிலிங் வேணும்னா அப்ரோச் பண்ணுங்க, நான் சப்போர்ட் பண்றேன். நான் யூடியூப்லயும் டெய்லி வீடியோ போட்டுட்டு இருக்கேன், அதை ஃபாலோ பண்ணுங்க, உங்களுக்கு கிளியரான கைடன்ஸ் கிடைக்குமா. ஓகே சார், தேங்க்யூ சார். நன்றி. நன்றி சுபிக்ஷா. தொடர்ந்து மற்றும் ஒரு காலர் இணைகிறாங்க, ராணிப்பேட்டையிலிருந்து ஜெய்சங்கர் அவர்கள். வணக்கம் திரு ஜெய்சங்கர், இணைப்பில் இருந்தமைக்கு மிக்க நன்றி. உங்க கேள்வியை கேட்கலாம். நீட் எழுதிக்கிற பாப்பா. ஹலோ, வணக்கம் சார். சொல்லுங்க சார். வணக்கம் ஐயா, சொல்லுங்க. வணக்கம். 490 இருக்குதுன்னா காலேஜ் கிடைக்கும், கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குமா ஐயா?
ஐயா நீங்க வந்து தனியார் பள்ளியா அரசு பள்ளியா என்ன கேட்டகரியில வரீங்க? அரசு பள்ளி எம்பிசி. அரசு பள்ளி எம்பிசி தாராளமா கிடைக்குங்க. பட் எம்பிசி அரசு பள்ளி கட் ஆஃப் வந்து கொஞ்சம் காம்படிஷன். தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் 60% வந்து எம்பிசி மாணவர்கள் தான். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து காம்படிஷன் மற்ற கேட்டகரியோட கட் ஆஃப் அதிகமா இருக்கும். 475-80 வரைக்கும் வர வாய்ப்பு இருக்கு. பட் நீங்க 490 இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்கள் மகளுக்கு அரசு பள்ளி மாணவிங்கிறதுனால உங்கள் மகனுக்கோ அரசு மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைப்பது 100% உறுதிங்க ஐயா. உங்க குடும்பத்தில் ஒருத்தர் மருத்துவராக போறாங்க. என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஐயா. ரைட் ரைட், நன்றி உங்களுடைய கேள்விக்கு. தொடர்ந்து மற்றும் ஒரு காலர் இணைஞ்சிருக்காங்க, தஞ்சாவூர்ல இருந்து நடராஜன் அவர்கள். வணக்கம் திரு நடராஜன், உங்களுடைய கேள்வியை சார்ட்ட கேட்கலாம். சார் வணக்கம் சார். ஐயா வணக்கம், சொல்லுங்க ஐயா. வணக்கம், கேக்குதுங்க ஐயா, சொல்லுங்க ஐயா. ஐயா அதை கேட்டுக்கிட்டு தான் இருக்குங்க ஐயா, சொல்லுங்க ஐயா. நடராஜன் உங்களுக்கு நடராஜன் பேசலாம் நீங்க. சார் ஒண்ணும் இல்ல, பையன் வந்து 461 மார்க் எடுத்திருக்கான் சார் நீட்ல இந்த தரம். ஓகேங்க சார். அவனுக்கு வந்து கவர்மெண்ட்ல சீட்டு கிடைக்குமா சார்? சார் என்ன கேட்டகரி சார்? ஹலோ சார் என்ன கேட்டகரியில வரீங்க? பிசி, எம்பிசி, பிசிஎம், எஸ்சி, எஸ்சிஏ இல்ல அரசு பள்ளியா தனியார் பள்ளியா? அவன் படிச்சது வந்து தனியார் பள்ளி சார், மெட்ரிகுலேஷன் ஸ்கூல். சரிங்க, என்ன கேட்டகரியில வரீங்க? பிசி. ஐயா 460 கஷ்டங்கய்யா. இந்த வருஷம் பேப்பர் கஷ்டம் கடினமாக இருந்தாலும் கட் ஆஃப் வந்து பிசிக்கு அரௌண்ட் 535 to 540 வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். போன வருஷம் பிசிக்ஸ் மட்டும் தான் கஷ்டம், இந்த வருஷம் கெமிஸ்ட்ரி கஷ்டம். செல்ஃப் ஃபினான்ஸ் கிடைக்கிறதும் வாய்ப்பு கம்மிங்க ஐயா. தனியார் அதாவது பிரைவேட் காலேஜ் கிடைக்கும், அதாவது ஃபுல் மேனேஜ்மெண்ட் சொல்லுவாங்க இல்லையா, தனியார் கல்லூரி கிடைக்கும். அரசு கல்லூரியோ அரசு உதவி பெறும் தனியார் கல்வியோ கிடைக்க வாய்ப்பு இல்லைங்க ஐயா. மனம் தளர வேண்டாம். செல்ஃப் ஃபினான்ஸ் கிடைக்க வாய்ப்பு இல்லை. எத்தனாவது அட்டெம்ப்ட் பண்ணிருக்காங்க? இதற்கு எத்தனை அட்டெம்ப்ட் பண்ணிருக்காங்க சார்? இது வரைக்கும் எத்தனை முறை நீட் எழுதியிருக்காங்க? இது ரெண்டாவது இருக்கான். பிளஸ் 2 முடிக்கும் போது இன்னொரு வட்டம் அவர்கிட்ட கேளுங்க, டிஸ்கஸ் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் வேணா நம்ம பண்ணி கொடுக்கலாம். இல்ல நீங்க தனியார் அரசு மருத்துவர்கள் இல்ல தனியார் கல்லூரியில் சேர்த்தனாலும் சேர்த்து விடலாம், உங்க விருப்பம் தானுங்க. ஓ சரி சார், சரி சார், சரி சரி. ரைட், நன்றி நடராஜன். திரு உதயகுமார், அடுத்து ஒரு காலர் வெயிட் பண்றாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி, எத்தனை முறை அட்டென்ட் பண்ணலாம் ஒரு மாணவர்? இது வரைக்கும் நீட்ல இப்ப நிறைய ரிஃபார்மேஷன் பண்றாங்க, நிறைய சேஞ்சஸ் கொண்டு வர சொல்லியிருக்காங்க. நீட் எக்ஸாம் கமிங் 2027 வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு மோட் டெஸ்ட் இருக்கு. அது கூட நீங்க கேள்விங்களா, அப்ப கேட்டீங்கன்னா அப்படியே எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுல ஒரு சேஞ்ச், ரெண்டாவது நீட்டுக்கு இந்த வேஜே இந்த லிமிட் ஃபிக்ஸ் பண்ணல மிஸ்டர் பிரவீன். கூடிய சீக்கிரம் அதுக்கு ஃபிக்ஸ் பண்ணி, இப்போதைக்கு இந்த நீட் 26 இன்றைய நிலைமைக்கு நீட்டுக்கு ஏஜே வந்து ஒரு கிரிட்டீரியாவே இல்லை. எந்த ஏஜ்ல வேணாலும் எழுதுறாங்க இன்னைக்கு நிலைமைக்கு. ரைட். தொடர்ந்து இன்னொரு காலர் இணையறாங்க, மேட்டுப்பாளையத்திலிருந்து திரு ரமேஷ் அவர்கள். ரமேஷ் வணக்கம், உங்களோட கேள்வி சார்ட்ட கேளுங்க. சார் வணக்கம் சார். ஐயா வணக்கம், சொல்லுங்க சார். என் பொண்ணு வந்து 350 வாங்கியிருக்காங்க, பிசி கேட்டகரி, ஆல் இண்டியா கோட்டாலும் ஓபிசியில வர்றாங்க. ஓகே. ஏதாவது வாய்ப்பு இருக்காங்க சார்? 350 தமிழ்நாட்டுல கேக்குறீங்களா, ஆல் இந்தியா கோட்டாக்குள்ள கேக்குறீங்களா? இல்ல ரெண்டுலயுமே வாய்ப்பு இருக்கா? அதுல ஆல் இந்தியால ஓபிசில தனியார் நிகர்நிலை பல்கலைக்கழகம் டீம்டு யூனிவர்சிட்டியில வாய்ப்பு இருக்குங்க ஆக்சுவலா. சரி, அது என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வரும்? ஒரு காலேஜ் ஒரு ஃபீஸ் வாங்குறாங்க அரௌண்ட் 20 lakhs, தோராயமா 20 லட்சம் வச்சுக்கோங்க வருஷத்துக்கு மினிமம், குறைந்தபட்சம். ஓகேங்க சார். வருடத்திற்கு 20 லட்சம் வரும். ஓகேங்க சார், தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. ஓகே, வாழ்த்துக்கள். ரைட், பெற்றோரோட எதிர்பார்ப்பு இயக்கத்தையும் நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது அந்த அளவுக்கு ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்காங்க அப்படின்றது. ஸோ கம்மிங் பேக் டு த மெயின் டாபிக், நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி இவ்வளோ வருஷம் வந்து பேப்பர் பேஸ்ட் எக்ஸாமாக இருந்தது, இப்போது சிபிடிஏ கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டாக மாறப்போகுது அப்படின்னும் போது அகாடமியில், ஸ்பைரோ அகாடமியில் அதுக்கு தகுந்த மாதிரி என்ன மாற்றம் பண்ணியிருக்கீங்க? Already we have lab equipped facilities, almost 300-400 கம்ப்யூட்டர் போற அளவுக்கு லேப் செட்டப்லாம் இருக்கு. கம்ப்யூட்டர் மட்டும் வாங்கி அரேஞ்ச் பண்ணணும், அவ்வளவுதான், அது பெரிய இது இல்லை. பட் இது நிறைய சின்ன கோச்சிங் சென்டர்ஸும் பிரச்சனையா இருக்கும். பட் கம்ப்யூட்டர் ஆல்ரெடி நம்ம கோவிட் டைம்ல நிறைய அதை டெஸ்ட் பண்ணி நம்ம தனியாக ஆன்லைன் போர்ட்டெல்லாம் ரன் பண்ணோம். அதனால ஸ்பைரோக்கு இது ஒரு பெரிய சேலஞ்ச். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே பெரிய சேலஞ்ச் இல்லை. கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்னு பயந்துட்டு இருக்க வேண்டாம்.
ரொம்ப ஈஸி தான் அடாப்ட் பண்றது. பட் நீட் எக்ஸாம்ங்கும் போது இப்போ பென் பேப்பர் ஒரே ஒரு கொஸ்டின் பேப்பர் இந்தியா முழுமைக்கும் மொத்த மாணவர்கள் 72 லட்சமோ 24 லட்சமோ ஒரே கொஸ்டின் பேப்பர் எழுதுவாங்க. கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டுங்கும் போது வந்து உங்களுக்கு 10ல இருந்து 15 ஷிஃப்ட் 15 நாளைக்கு நடக்கும். ஒரு நாளைக்கு காலையில ஒரு ஷிஃப்ட், ஆஃப்டர் மதியம் ஒரு ஷிஃப்ட்னு சொல்லி 15 நாளோ 10 நாள் நடந்தா 20 ஷிஃப்ட், 15 நாட்கள் நடந்தா உங்களுக்கு 30 ஷிஃப்ட். அப்ப என்ன ஆகும்னா 30 கொஸ்டின் பேப்பரோ அல்ல மினிமம் 20 கொஸ்டின் பேப்பரோ இல்ல 30 டிஃபரெண்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ் வர வச்சலாம். எல்லாமே ஆன்லைன் பேஸ்டு. இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க அப்பயே கொஸ்டின் வந்து ஆன்சர் மார்க் பண்ணிக்கலாம், இல்ல ரிவ்யூ ஃபார் லேட்டர் மார்க் பண்ணிக்கலாம். சோலோ வந்து அந்த மாதிரி நீங்க மார்க் பண்ணிட்டே வரலாம். திருப்பி வந்து டைம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் இருந்தா பண்ணிடலாம். பட் இதுல என்னன்னா அந்த 30 பேப்பரோ அல்லது 20 பேப்பரோ டிஃப்ரெண்ட் டேவில் வரக்கூடிய பேப்பர்ஸ், ஒரு பேப்பர் ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி டிஃபிகல்ட்டா இருக்கும், ஒன்று மாடரேட்டா இருக்கும், ஒன்று எக்ஸ்ட்ரீம்லி ஈஸியா இருக்கும். ஒரு பேப்பர் வந்து ஆனால் எக்ஸாம் 720 மார்க் தான் சொல்லிட்டாங்க, இதே பேட்டர்ன் தான் சொல்லிட்டாங்க, மோடு மட்டும் தான் மார்க்னு சொல்றாங்க. 720 மார்க் எழுதும் போது நீ சொன்ன 720 எடுக்கலாம். ஒரு பேப்பர் ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி டிஃபிகல்ட்டா இருக்கும் போது ஃபர்ஸ்ட் மார்க்கே 610 தான் எடுக்கலாம். அப்போ எப்படி சார் ரெண்டுக்கு எப்படி சார் அவங்க வந்து நியூட்ரலைஸ் பண்ணுவாங்க, ஈக்குவலைஸ் பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து மார்க்கை பார்க்க மாட்டாங்க, அது பர்சன்டேஜ் கால்குலேஷன் எடுத்துக்குவாங்க. அந்த பர்டிகுலர் கொஸ்டின் பேப்பர்ல அந்த பர்டிகுலர் செஷன்ல அந்த டாப் மார்க் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்பியரன்ஸ் டிவைடட் பை டாப் மார்க் போட்டு பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் மார்க் வந்தவங்க 100% தான். அந்த 30 செஷன்லயும் ஃபர்ஸ்ட் மார்க் வர எல்லாருமே 100%. இனிமேல் நீட் மார்க் அவுட் 720க்கு 710 705 720 போட மாட்டாங்க, 100% போடுற மாதிரி வரும். அதனால நீட் சிபிடி மோட் எக்ஸாம் பார்த்து பெற்றோர்கள் பயப்பட வேண்டாம். பட் பி வெரி கேர்ஃபுல். நான் ஆல்ரெடி இதுல வந்து 2-3 தடவை சொன்னேன், லோக்கல் கோச்சிங் சென்டர் தயவு செஞ்சு செலக்ட் பண்ணி உங்களோட ரத்தத்தையும் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா ஒரு வருடம் 2 வருஷம் அங்கே வேஸ்ட் பண்ணிட்டு இங்க வரும்போது உங்களோட வருடங்களும் பணமும் வேஸ்டா போயிட்டு இருக்கு. அதனால சரியான கோச்சிங் சென்டர் செலக்ட் பண்றது பெற்றோர்களோட மிக முக்கியமான வீடியோ. நான் பெற்றோர்கள் ஒரே சொல்றேன்னா, உங்க குழந்தைகிட்ட நீங்க நீட் படிக்க விருப்பமானு கேளுங்க, இல்லை இன்ஜினியரிங் படிக்க விருப்பமானு கேளுங்க, இல்லை வேற கோர்ஸ் படிக்க விருப்பமான விருப்பத்தை அவங்ககிட்ட கேளுங்க. அவங்க விருப்பத்துக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. ஆனா எந்த சென்டர்ல சேருங்கிறத நீங்க முடிவெடுங்க. குழந்தைகளோட விருப்பத்துக்கு ஏன் நேரத்தில் நான் சொல்றேன்னா, குழந்தைகளுக்கு நம்ம புரிதல் வரல. குழந்தைகள் வந்து ஆன்லைன்ல கொஞ்சம் ஈஸியா இருக்கணும், வீட்டு பக்கத்துலயே இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வந்து தவறான முடிவு எடுத்து எனக்கு திருச்சியில என்ன ஒரு பேரண்ட் வந்திருந்தார், 2 வருடம் ஒரு பிரைவேட் ஹாஸ்டல்ல ஸ்டே பண்ண வச்சு சொல்லக்கூடிய கடைசியில் 200 மார்க் 2 வருடம் 4 லட்சம் 5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி தவறான முடிவுகள் எடுக்க வேண்டாம் அப்படிங்கிறது பெற்றோருக்கு என்னோட பணிவான கருத்து. ரைட், ஒரு வேல்யூபிளான ஒரு அட்வைஸ் பெற்றோருக்கு கொடுத்துருக்கீங்கன்னு பார்க்க முடியுது. தொடர்ந்து மற்றொரு காலர் இணையறாரு, கந்தர்வ கோட்டையிலிருந்து திரு பிரேம்குமார். வணக்கம் பிரேம்குமார், இணைப்பில் இணைந்தமைக்கு மிக்க நன்றி. உங்க கேள்வியை சார்ட்டு கேளுங்க. உங்க கேள்வி. வணக்கம், சொல்லுங்கம்மா. வணக்கம், சொல்லுங்க. எங்க அக்கா இது மாதிரி எஸ்சி கோட்டா 7.5 சார். சூப்பர்மா. 7.5 440 மார்க் எடுத்துருக்காங்க சார். வாய்ப்புகள் 98% இருக்குமா. பார்டர்ல இருக்கிறீங்க. எனக்கு தெரிஞ்சு கட் ஆஃப் 440 இருந்து அதுக்குள்ளதான் வரும். 40 45. அது எனக்கு ரேங்க்ல என்னன்னா நாங்க அனுப்பி 440 to 50. 7.5 தானம்மா? ஆமாங்க சார். 440க்கு 99% 100% வச்சுங்க, கண்டிப்பா கிடைக்குமா உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு. உங்கள் குடும்பத்துல உங்களோட சகோதரி ஒரு MBBS மாணவியா படிக்க போறாங்க. என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் மாணவர்கள். ரைட், நன்றி பிரேம். கண்டிப்பா கிடைக்குமா? ரைட். தொடர்ந்து உங்க ஊர்ல இருந்தே ஒருத்தர் கால் பண்ணிட்டாரு, நாமக்கல்ல இருந்து திரு சுதாகர் அவர்கள் நம்மோட இணைப்பில் இணைகிறார். வணக்கம் சுதாகர், தந்தையோட இணைஞ்சதுக்கு மிக்க நன்றி. உங்க கேள்வி சார்ட்டு கேட்கலாம். சார் 661 சார் 661 சூப்பர், எக்ஸலென்ட். இந்த பேப்பர்ல 661 எக்ஸலென்ட் ஸ்கோர் சார். ரியலி 661 என்ன ரேங்க் வந்திருக்கு சார்? ஆல் இந்தியா ரேங்க். ஐயா, ஆல் இந்தியா ரேங்க் என்ன வந்திருக்குங்க? 817. கண்டிப்பாக கிடைக்கும். 817 கிடைக்குங்க ஐயா, கிடைக்குங்க ஐயா. கண்டிப்பா செகண்ட் கவுன்சிலிங் கிடைக்கும். ஜிப்மர் பாண்டிச்சேரி கிடைக்கலாம், காரைக்கால் கிடைக்கும். ரைட், வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வாழ்த்துக்கள். நன்றி சுதாகர். தொடர்ந்து மற்றொரு காலர் இணையறாரு, பழனியிலிருந்து திரு ஹரிதாஸ் அவர்கள். வணக்கம் ஹரிதாஸ், தந்தையோடு இணைஞ்சதுக்கு மிக்க நன்றி. உங்க கேள்வி சார்ட்டு கேட்கலாம். ஐயா, ஹலோ ஐயா, வணக்கம், சொல்லுங்க. ஐயா, பையன் வந்து 10th வரைக்கும் மெட்ரிகுலேஷன்ல படிச்சாருங்க, 11th 12th சிபிஎஸ்சில படிச்சாருங்க. இப்ப 472 எடுத்திருக்காருங்க.
நாங்க வந்து ஓகே. பிசிஎம் கோட்டாவில் வர்றோம்ங்க. கவர்மெண்ட் கோட்டா என்ன கோட்டாங்க? என்ன கோட்டாங்க? பிசிஎம். என்ன கோட்டாங்க? பிசிஎம். ஓகே, முஸ்லீம், பிசி முஸ்லீம். ஓகே ஓகே, சொல்லுங்க ஐயா, கேக்குது, சொல்லுங்க. அது 472 எடுத்திருக்காருங்க. கிடைக்குமான்னு கேட்கறீங்க ஐயா. கவர்மெண்ட் காலேஜுக்கு வாய்ப்புகள் இல்லையா? கவர்மெண்ட் காலேஜுக்கு 530 மார்க் கிட்டல் இருந்தால் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குங்க ஐயா. உங்களுக்கு செல்ஃப் ஃபினான்ஸ்ல கூட கொஞ்சம் செகண்ட் கவுன்சிலிங், தேர்ட் கவுன்சிலிங் வெயிட் பண்ணணும். ஏன்னா பிசிஎம்ல நமக்கு ரிசர்வேஷன் 3.54% தான். கொஞ்சம் வாய்ப்புகள் குறைவு. எத்தனை அட்டம்ப்ட்டுங்க இதோட? ஐயா, எத்தனை அட்டம்ப்ட்டுங்க, எத்தனை தடவை எழுதிருக்காங்க இதோட? இது 2வது இடம்ங்க. ஆமா, நம்பி தளர வேண்டாம். முடிஞ்சா இன்னொரு தடவை நீங்க கவர்மெண்ட் காலேஜ் போகணும்னு நினைச்சீங்கன்னா இன்னொரு முறை நீங்க ஸ்பைரல் ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா நான் தனிப்பட்ட முறையில கவனம் செலுத்தி நான் உங்களுக்கு நல்லா மோட்டிவேட் பண்ணி கொண்டு வரேன். மனம் தளர வேண்டாம், தோல்வியா நினைக்க வேண்டாம், மனம் விட வேண்டாம். கண்டிப்பா நல்லதே நடக்கும். வாழ்த்துக்கள். நன்றி ஹரிதாஸ். தொடர்ந்து மற்றொரு காலர் இணைப்பில் இணைகிறார். சேலத்திலிருந்து ஏழுமலை அவர்கள். வணக்கம் திரு ஏழுமலை, தந்தையோடு இணைஞ்சதுக்கு மிக்க நன்றி. உங்க கேள்வி சாட்டு கேளுங்க. சார் வணக்கம், குட் ஈவினிங், சொல்லுங்க. உங்க கேள்வி கேட்கலாம். ரைட் சார் வணக்கம், குட் ஈவினிங், சொல்லுங்க ஐயா. லைன்ல இருக்கீங்களா ஏழுமலை? ரைட். தொடர்ந்து மற்றொரு காலர் இணைகிறாரு, திரு சேகர் அவர்கள் தருமபுரியிலிருந்து. வணக்கம் சேகர், இணைப்பில் இருந்தமைக்கு மிக்க நன்றி. சார் வணக்கம் சார். நம்ம எஸ்டி கேட்டகரியில் வரோம் சார். சூப்பர், சொல்லுங்க. 400 மார்க் பையன் எடுத்திருக்கான் சார். ஏதோ இப்போ தனியார் காலேஜ் கிடைக்குமா சார், இல்லை கவர்மெண்ட் வாய்ப்பு இருக்கா சார்? அரசு கல்லூரியே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அட்லீஸ்ட் செகண்ட் கவுன்சிலிங் வெயிட் பண்ணணும், கண்டிப்பாக கிடைக்கும். 92.5 வரும் சார். 7.5 வரதுல 92.5 தான் சொல்லுவோம். 415 20 மார்க் வரும். செகண்ட் கவுன்சிலிங், தேர்ட் கவுன்சிலிங்ல ஏதோ ஒரு காலேஜ், கவர்மெண்ட் காலேஜ் உங்களுக்கு கண்டிப்பா அலாட் ஆகும். எஸ்டியில் காம்படிஷனும் கம்மி, சீட்டும் கம்மி. சரி சார், சரி சார். வாழ்த்துக்கள். தைரியமா இருக்கு, நம்பிக்கையோட இருக்கு. ரைட், நன்றி சேகர். அடுத்ததான் நாமக்கல்ல இருந்து இன்னொரு காலரும் இணைகிறாரு, திரு இளங்கோவன் அவர்கள். வணக்கம் திரு இளங்கோவன், உங்களோட கேள்வியை சார்ட்டு கேட்கலாம். சார் வணக்கம், சொல்லுங்க. சார் வணக்கம் சார். ஐயா வணக்கம், சொல்லுங்க ஐயா. சார் இளங்கோவன் சார், நாமக்கல் சார். இப்போ சொல்லுங்க சார், சொல்லுங்க, உங்க டவுட் என்னன்னு சொல்லுங்க சார். இப்ப பாப்பா, எங்க பொண்ணு வந்து 10th படிக்கிறாங்க சார். அது நீட் 10th முடிச்சுட்டு நீட்டுக்கு அப்ளை பண்ணலாமாங்க சார்? அது இன்னும் அவங்க டிஸ்கஷன். அது அந்த நீட் எக்ஸாம் ஜஸ்ட் ஒரு இது மாதிரி, போட்டி தேர்வு மாதிரி. அதுக்கும் சீட் எடுக்கிறது சம்மந்தம் இல்லை. நிறைய பேர் இப்போ 10th நீட் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து 10th நீட்டுனா அது இல்லைங்கய்யா. அது வந்து என்னன்னா ஒரு இந்த என்டிஎஸ்சி ஒலிம்பியாட்ஸ் மாதிரி ஒரு எக்ஸாம். அதாவது இந்திய லெவலில் டேலண்டான மாணவர்களை ஊக்குவிச்சு அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்கறதுக்கான ஒரு ப்ரோக்ராம் தான் 10th நீட்டுன்னு சொல்லியிருக்காங்க. போட்டு குழப்பிக்க வேண்டாம். நீங்க வந்து உங்க குழந்தையோட எதிர்காலம் எம்பிபிஎஸ் படிக்கணும்னா +1 நீங்க ஆரம்பிச்சா போதுங்க ஐயா. ஆக்சுவலா அப்படிங்களா சார்? அப்படியே பொண்ணு பேசுறாங்க சார், பேசுங்க. கொடுங்க. வணக்கம், சொல்லுங்கம்மா. வணக்கம் சார், நான் சென்னையில இருந்து ராஜேஸ்வரி பேசுறேன் சார். ஹலோ, வணக்கம்மா, சொல்லுங்க. சொல்லுங்கம்மா, கேக்குதுமா, சொல்லுங்கம்மா. என்னோட பொண்ணு வந்து பவதானி சார். அவ வந்து நீட் எழுதிருக்கா. 305 எடுத்திருக்கா, 605 எடுத்திருக்கா அவ. சூப்பர், நல்ல ஸ்கோர்மா, சூப்பர். ஓகே, அதான் சார், நாங்க வந்து ஓபிசி தான் சார். அது என்ன ஸ்டேட் கோட்டா அப்ளை பண்ணா கிடைக்குங்களா, இல்ல என்ன, எப்படி நாங்க அப்ளை பண்ணுவோம்? ஆல் இந்தியா கோட்டாலையும் கிடைக்கும், ஸ்டேட் கோட்டாலையும் கிடைக்கும் உங்களுக்கு. பட் ஆல் இந்தியா கோட்டால காலேஜ் கம்மியா கிடைக்கும். உங்களுக்கு மதுரை மெடிக்கல் காலேஜ் கிடைச்சா, ஸ்டேட் கோட்டால வந்து உங்களுக்கு ஸ்டான்லி மெடிக்கல், ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், 605 டாப் 5 காலேஜ்ல ஒரு காலேஜ் உங்களுக்கு கண்டிப்பா ஸ்டேட் கோட்டாலே கிடைக்கும். ஏன்னா அவ வந்து 3 அட்டெம்ப்ட் எழுதிருக்கா சார். ஃபர்ஸ்ட் இயர் அவ உங்களோட 3 வருஷம் போராட்டம் முடிவுக்கு வந்துருச்சுமா. 605 100% கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஃபார் ஷோர். இதனால சில குழந்தைகளுக்கு சொல்றேன், தைரியமும் ஒரு கனவு எடுங்க, அந்த கனவுக்காக கடைசி வரைக்கும் போராடுங்க. இந்த குழந்தை 3 வருடம் போராடி அவங்க வாழ்க்கை ஃபுல்லா டாக்டரா, பேருக்கு முன்னாடி டாக்டரும் பேருக்கு பின்னால எம்பிபிஎஸும் போட போறாங்க. ஸோ உங்களோட மன தைரியத்துக்கும் போராட்டத்துக்கும் என்னோட வாழ்த்துக்கள். 100% உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ் கிடைச்சிடும். இதுக்கப்புறம் நீங்க டென்ஷனாகவோ பிரஷராகவோ கண்டிப்பா இருக்க வேண்டாம். ரைட், நன்றி ராஜேஸ்வரி. தொடர்ந்து கும்பகோணத்திலிருந்து மற்றொரு காலர் இணைகிறார், திரு மாலிக் அவர்கள். வணக்கம் மாலிக், தந்தையோடு இணைஞ்சதுக்கு மிக்க நன்றி. உங்க கேள்வி சார்ட்டு கேட்கலாம். சார் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. கும்பகோணத்துல பேசுறேன் சார்.
ஐயா சொல்லுங்க, கேட்டுட்டு இருக்கேன், சொல்லுங்க. என் பொண்ணு +2 படிச்சிட்டு இருக்கா. ஓகேங்க ஐயா. அது கிராஷ் கோர்ஸ் மாதிரி ஏதாவது இருக்குங்களா இப்ப? நம்ம கிராஷ் கோர்ஸ் வந்து நம்ம டைம் ஆஃப் மார்ச் +2 போர்டு எக்ஸாம் முடிச்சோடனே ஆரம்பிப்போம் ஐயா. அதுக்கான அட்மிஷன் வந்து நம்ம ஜூலை ஆகஸ்ட் ஆரம்பிக்கும் போது இன்ஃபார்ம் பண்றோங்க ஐயா. அப்ப நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். இருக்கு நம்மகிட்ட இருக்கு. நன்றி, வணக்கம். ரைட். திரு உதயகுமார், நிகழ்ச்சியோட இறுதிக்கட்டத்துக்கு வந்திருக்கோம். இறுதியாக நிறைய குழப்பங்கள் இருக்கத்தான் செய்யுது நீட் சம்பந்தமாக. பட் ஸ்டில் மாணவர்கள் வந்து இதுக்கு தயாராவது தான் இப்போது இருக்கிற ஒரே ஆப்ஷன் அப்படின்ற பட்சத்தில் உங்களுடைய ஒன் வேர்ட் ஆஃப் அட்வைஸ் மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும். பெற்றோர்களுக்கும், டியர் பேரண்ட்ஸ், நீங்க நீட்டு தான் முடிவுனா ஒருவேளை நீங்கள் எதிர்பார்த்த மார்க்ல மனம் தளர வேண்டாம். உங்க குழந்தைகளை கலந்து பேசிட்டு சரியான முடிவு எடுங்க. உங்களோட குடும்ப ஸ்பைரோட ரைட் சாய்ஸ் தான் என்னை செலக்ட் பண்ணி கொண்டு வந்து விடுங்க. நான் உங்க குழந்தைகளை உங்க குடும்பத்துல ஒரு ஆளா இருந்து இண்டிவிஜுவல் கேரிங் அட்டென்ஷன் எடுத்து அவங்களுக்கான பிரச்சனைகளை உணர்ந்து சப்போர்ட் பண்ணி கொடுத்து கண்டிப்பா மருத்துவம் மாணவர்களை மாற்றுறது என்னோட முழுமையான பொறுப்பு. வரும் வாரம் திங்கட்கிழமை அடுத்த பேட்ச் ஆரம்பிக்குது. அந்த பேட்சுக்கு நீங்க நீட் இன்னும் ரேங்க் லிஸ்ட் ஆல் இண்டியா கவுன்சில்லாம் வெயிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்னும் 1 மாசம் போயிடும். அடுத்த நீட் எக்ஸாமுக்கு 8 மாசம் தான் கிடைக்கும். 8 மாசம் நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு ப்ரிப்பேர் பண்ணாலும் டைம் பத்தாம போயிடும். அதனால நீட்ல வந்து உங்களுக்கு போதுமான மார்க் இல்லைன்னு தெரிஞ்சுட்டீங்கன்னா இம்மிடியட்டா டிசிஷன் எடுத்து நீட்டு தான் படிக்கிறீங்கன்னா இம்மிடியட்டா அடுத்த டிசிஷன் எடுத்து நீங்க அப்ரோச் பண்ணி தான் வந்து சரியான முடிவா இருக்கும். நம்ம ஸ்பைரோவில் ஒரு ஜூலை ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஒரு திங்கட்கிழமை அடுத்த பேட்ச் ஆரம்பிக்குது. ஸோ ஒரு நல்ல கன்வர்ஷன், நல்ல இண்டிவிஜுவல் கேரிங் வேணும். ஸ்பைரோ தாராளமாக நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். வெற்றி அடைந்த மாணவர்களுக்கு வாழ்த்துக்கள். தோல்வி அடைந்த மாணவர்கள் தோல்வி அல்ல, பின்னடைவு தான். இன்னும் ஊராட்டம். கண்டிப்பாக நீங்கள் பெரிய வாழ்க்கையை வாழலாம். அதுக்கு எங்கள் ஸ்பைரோவோட இன்னொரு சப்போர்ட் முழுமையாக உங்களுக்கு இருக்கு. மிக்க நன்றி திரு உதயகுமார். இவ்வளவு நேரம் அவங்களோட இணைஞ்சு நிறைய கேள்விகளுக்கு பொறுமையாகவும் ரொம்ப அழகாகவும் பதில் சொன்னீங்க. மிக்க நன்றி. நேயர்களே, தற்பொழுது ஒரு சிறிய இடைவேளைக்கான நேரம். இடைவேளைக்கு பிறகு தந்தையின் செய்திகள் தொடரும்.